தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல் என்ற ஒரு பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மெய்ப்பாட்டியல் என்பது மிகச்சிறந்த உளவியல் சார்ந்த ஒரு பகுதி. உடலியல், உளவியல், உடற்கூறியல் ஆகிய இவையெல்லாம் இந்த மெய்ப்பாட்டியலில் பேசப்படுகின்றன. மிக நுணுக்கமான செய்திகளை சொல்லக்கூடிய, அதாவது நெஞ்சின் உள்ளே நிகழ்கின்ற கோடானு கோடி எண்ணங்களை எல்லாம் அறுதிட்டு சில அடிகளில் கொண்டு வந்து சொல்லக்கூடிய நுட்பமான ஒரு பகுதி. நாம் மெய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். அதற்கு விளக்கம் சொல்ல வந்த பேராசிரியர் உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் என்றார். ஒருவன் அனுபவிப்பதனை, ஒருவன் பட்டறியக்கூடிய ஒரு உணர்ச்சியினை அவனிடமிருந்து பார்த்து கொண்டிருப்பவன் பெறுதல் என்பது இதற்குரிய விளக்கம். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை எல்லாம் காட்டினார். புலி என்ற அளவிலேயே அந்த ஒரு சொல் எத்தனை வகையான உணர்ச்சிகளை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது, எத்தகைய உணர்ச்சிகளை எல்லாம் உடம்பின் தோற்றுவிக்கிறது என்பதையெல்லாம் பேராசிரியர் மிக நுணுக்கமாக விளக்கியிருக்கிறார். இந்த பகுதிக்கு பேராசிரியருடைய உரை மிகச் சிறந்தது. பேராசிரியருடைய உரை தொல்காப்பியம் முழுமைக்கும் கிடைக்கவில்லை. மெய்ப்பாட்டியல், ஓமையியல், செய்யுளியல், மரபியல் என்ற 4 இயல்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. இந்த 4 இயல்களிலே மெய்ப்பாட்டியலுக்கும், ஓமையலுக்கும், செய்யுளியலுக்கும் அவர் எழுதியிருக்கூடிய உரை மிக விளக்கமானது. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இப்பொழுது முதற்கண் இந்த 32 வகையான மெய்ப்பாடுகளை 8 சுவைகளுக்குள் அடக்கி சொல்லக்கூடிய நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். 8 16 ஆகும், 16 32 ஆகும் என்று படித்தோம். 8 சுவைகளிலே ஒவ்வொரு சுவையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது 252வது நூற்பாவாக மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை ஆகிய 4 கூறுகளை உடைய இழிவரல், சரியாக ஒலிக்கணும். இழிவரல், இழிவரல் என்றால் என்ன? இழிவுபடுத்துதல், தாழ்ச்சி கூறுதல், தாழச் சொல்லுதல் என்று பொருள். அதற்கு 4 கூறுகள் அதில் அடங்கும். மூப்பு காரணமாக ஒருவருக்கு ஒரு இழிவரல் வரும். பிறனுடைய மூப்பு காரணமாகவும் தன்னுடைய மூப்பு காரணமாகவும் அவன் சொல்லக்கூடிய செய்திகள் இதன்கண் அடங்கும். அதே போல மூப்பு, அவன் சொல்லுகிறான், நம்முடைய மிக பழக்கமான அருமையான ஒரு புறநானூற்று பாட்டில் என்னுடைய இளமையெல்லாம் காணாமல் போய்விட்டது. ஒரு காலத்திலே நான் இந்த குளத்திலே அந்த மரத்தினுடைய கிளையிலே ஏறி குதித்து மனம் கொண்ட கல்லா இளமை அழிதோதானே அன்புண்டு கொள்ளோ, இருமிடை மிடைந்த சில சொல் பெருமூதாளரேம் ஆகிய மக்கே. அந்த பாட்டு பாடிய ஆசிரியருடைய பெயரை தொடித்தலை விடுத்தண்டு ஊன்றினார் என்று வைத்து விட்டார்கள். இன்னும் பெயர் தெரியல. அதனால அந்த முதுமைக்கு அருமையான ஒரு முதுமை விளக்கத்திற்கு அது ஒரு அருமையான ஒரு பாட்டு. எனக்கு மிகவும் மூப்பு ஏற்பட்டு விட்டது, என்னுடைய பழைய கால நினைவுகளை நான் இப்போது அசை போடுகிறேன் என்று அந்த பாட்டிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அதாவது மூப்பு காரணமாக ஏற்படுகிற மெய்ப்பாடுகளை அந்த பாட்டு சொல்லுகிறது. அடுத்து பிணி என்பது நோய். அது நம்மை பிணிப்பதனால் பிணி என்று பெயர் பெற்றது. அது எத்தகையதாக அது அமைகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு உடல் நல குறைவு ஏற்படுகிற போது முதல்ல முதுமையை சொன்னார், அடுத்தது பிணியை சொல்லுகிறார். முதுமை என்பது இயல்பாக ஆண்டுகள் செல்ல செல்ல வருவது. பிணி என்பது எக்காலத்திலும் வரக்கூடியது. குழந்தை பருவத்திலிருந்து இறுதி காலம் வரையில் நோய்கள் பலவாக தோன்றும். அந்த பலவேறு நோய்களையும் பற்றி அருமையாக சொல்லுவார். அந்த பெருஞ்சித்திரனாருடைய தாய், அவருடைய முகமெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் சிலந்தி வலை பின்னியது போன்ற சுருக்கம். அது முதுமை.
அதே போல அதே சமயத்தில் வறுமையை பற்றி சொல்லுகிற போது உடும்பு உரித்தது போன்ற எலும்புகள் திரண்ட விழா பக்கம் என்று பேசுவான் புறநானூற்றாசிரியர். உடும்பு உரித்தன்னு எலும்புகள் மருங்கில் அவ்வளவு இழைச்சி போச்சு உடம்பு நோய் காரணமாக. ஆக பசி உடம்பை தின்று விட்டது என்று ஒருவன் சொல்லுகிறான். அதுபோல வருவனை எல்லாம் பிணியை பற்றியது. வருத்தம் என்பது பேராசிரியர் முயற்சின்னு எழுதுவார். முயற்சி காரணமாக உண்டாகின்ற வருத்தம், அந்த வருத்தம் அதற்கு பிறகு மென்மை ஆகிய இந்த உணர்ச்சிகளின் காரணமாக உடவி இறப்பினும் ஒரு தசை பிண்டம் பிறந்தாலும் கூட, குழந்தை இறந்து பிறந்தாலும் தசை பிண்டமே பிறந்தாலும் அது ஆளில்லை என்று கருதாமல் வாளினாலே கீறி அடக்குவது அரச மரபு. அதனால பிறப்பிலேயே இவ்வாறு ஒரு பிண்டமாக பிறப்பது உண்டு. அதுவும் பிணி பற்றியதுதான். ஆக அவ்வாறெல்லாம் இந்த 4 கூறுகளாக வருவது இழிவரல். ஒரு மனிதனுடைய தாழ்ந்த நிலையை, இறங்கத்தக்க ஒரு நிலையை சொல்லுவதுதான் இந்த இழிவரல். அடுத்து புதுமை பெருமை சிறுமை ஆக்கமோடு மதிமை சாலா மறுக்கை 4. மறுக்கை என்றால் வியப்பு. ஏப்பா இப்படியா என்று மருளுவது. அதுதான் எதன் காரணமாக மருளுவார்கள்? புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் என்ற 4 காரணமாக ஒருவனுக்கு வியப்பு உண்டாகும். பேராசிரியர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு காட்டுவார் மறுக்கை என்றால் என்ன என்பதற்கு. சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பகத்து கண்டது உடைத்துள்ளார். ஒரு சின்ன சிமிழ்ல சந்தனம் இருக்கிறது என்று திறந்தானா, டப்பிங்கிறாங்களே அது மாதிரி ஒரு சிறிய, மிக சிறியதல்ல, ஒரு சிறிய செப்புக்குள் சந்தனம் அரைத்து வைத்திருக்கிறார்கள். நம்ம அதை திருகி எடுத்து அந்த சந்தனத்தை இட்டுக்கொள்ளலாம் என்று முயல்கின்ற ஒருவன் அதை திறந்தான். அவன் சந்தனம் என்று அந்த நிலையை, அதற்குள்ளே இருப்பது சந்தனம் என்று கருதி திறக்கிறான். அப்படி திறந்த உடனே உள்ளே இருந்து புஷ்ன்னு ஒரு பாம்பு வந்துதான். அப்ப அவனுக்கு என்ன உணர்ச்சி உண்டாகுமோ அதுக்கு பேர் தான் மறுக்கைனார். சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பகத்து கண்டது உடைத்து. அது எதிர்பாராம நிகழ்வது. அப்பா அப்படின்னு. தாஜ்மஹால் ஒரு பெரிய வியப்பு என்று சொல்லுகிறார்கள். அது அங்க போய் பார்த்தாதான் தெரியும். என்னவென்றால் போய்கொண்டே இருக்கிறோம், தாஜ்மஹால் எங்கே இருக்கிறது என்று தெரியாம திடீரென்று ஒரு இடத்துல வந்த உடனே தாஜ்மஹால் தெரிகிறது. அதாவது வெட்ட வெளியில திடீரென்று ஒரு ஓங்கிய ஒரு கட்டிட அமைப்பு புலனாகின்ற போது நமக்கு ஒரு மறுக்கு உண்டாகிறது. அதே போல மிக உயரத்திலிருந்து ஒரு அருவி வீழ்கிறது, நயாகரா. அதை பார்த்த உடனே நமக்கு மறுக்கை உண்டாகிறது. இவையெல்லாம் மறுக்கை எனப்படும். மறுக்கை எய்தினேன். புறநானூற்றுல நினைக்குங்காலை மறுக்கை உடைத்தே என்று பேசுவாங்க. நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. இப்படி ஒரு நட்பா கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் எங்கேயாவது உண்டா அப்படி என்று ஒரு வியப்பு நமக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அது 4 கூறுபடும். புதுமை காரணமாக வருவது. ஒரு புதுமையை கண்டு நாம் வியக்கிறோம். அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல புதியதாக வருகிற போது அதனை பார்த்து நாம் வியப்படைகின்றோம். அடுத்தது பெருமை காரணமாக மிக பெரிதாக இருக்கிறது. இலக்கினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனுடன் நட்பே என்று சொல்லுகிற போது அது பெருமை காரணமாக. எவ்வளவு பெரிய நட்பது, எப்படி ஒரு சொற்களாலே விளக்குவது என்று அது பெருமை. அடுத்தது சிறுமை. இதற்கு மேல சிறியது ஒன்று இல்லை என்ற அளவில் இருக்கும். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இருந்தாலும் உள்ளத்தை தொடுகின்ற ஒரு எடுத்துக்காட்டை நான் இப்போது கடுகை துளைத்து, ஒரு கடுகை துளைக்க முடியுமா யாராவது? அந்த கடுகை துளைத்து அதுக்குள்ளார கடலை புகுத்துவதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது திருக்குறள் தான். திருக்குறளே ஒரு வியப்பு தான். அதனுடைய பெருமையை உள்ளவாறு உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அதை மேலை நாட்டவர்கள் மிக நன்றாக இப்போது உணரத் தொடங்கிவிட்டார்.
எங்கெங்கு இருக்கக்கூடியவர்களும் இப்போது அயல் நாட்டினரும் அயல் மொழியினரும் திருக்குறளை பார்த்து மறுக்கை எய்துகிறார். அதனால்தான் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று பேசுகின்ற போது அது ஒரு வியப்பு. பிற்காலத்துல கம்பராமாயணத்துல இந்த வியப்புக்கு, இந்த மறுக்கைக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. என்னவென்றால், திருமால் முடிவு செய்கிறார் இந்த மாவலியை அவனுடைய செருக்கை அடக்குவது என்று கருதி அவன் எல்லாருக்கும் மகிழ்ந்து கொடை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவனை அணுகி, எனக்கு கொடு, எனக்கு நான் கேட்பதை கொடு என்று கேட்பதற்காக செல்லுகிறார். செல்லும் போது எப்படி செல்லுகிறார் என்றால், பயந்தவர்களும் நிகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல. அதாவது இதுக்கு மேல கீழே தாழ்ச்சியான ஒரு குள்ள உருவம் கிடையாது. அவ்வளவு ஒரு குள்ளன் கையை கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறான், கையை காலும் வீசிக்கிட்டு நடக்கிறான். அவ்வளவு குள்ளமான ஒரு வடிவம். அவன் 6 அடிக்கு மேல நிமிர்ந்து நிற்கிறான் மாவலி. வருகின்றவர்களுக்கெல்லாம் 2 கைகளாலும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அப்போது போய் இந்த பயந்தவர்களும் இகழ் குரலன்னா பயந்தவர்களும் படிக்க கூடாது, அது வட சொல். நாம தமிழ் சொல்ல பயத்தல் என்றால் கொடுத்தல், வழங்குதல் என்று பொருள். பயந்தவர்களும் இகழ் குரலன், பெற்றவர்களும் இகழுகின்ற குரலன். பெற்றவர்களும் இது என் பிள்ளை இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு குள்ளமான ஒரு வடிவம். அப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு திருமால் போகிறான். போய் என்ன கேட்பது? இந்த இடத்துலதான் அந்த கற்பனையினுடைய சிறப்பை பார்க்கிறோம். எனக்கு என் காலால 3 அடி மண் கொடுன்னு கேட்கிறான். இவன் உருவமே அவ்வளவு சிறியது, இவன் கால் சிறியது, இவனுடைய பாதம் அளவு, இவனுடைய அடியளவு 3 அடி கேட்ட உடனே மாவலி எதுவும் சிந்திக்கவில்லை. அவன் கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டவற்றையெல்லாம் கொடுப்பவன். ஆனால் அமைச்சன் சிந்திக்கிறான். இவ்வளவு சிறியவனாக இருந்து கொண்டு தன் காலாலே 3 அடி மண் கேட்கிறான் என்றால் ஏதோ சூழ்ச்சி. ஆக கொடுக்காதே என்று தடுக்கிறான் மாவலியை. ஆனால் மாவலி, நான் கொடுக்க பிறந்தவன், அந்த உறுதியோடு தான் இங்கே நிற்கிறேன், யார் எது கேட்டாலும் கொடுத்தே தீர்வேன் என்று சொல்லி கயந்தரு நறும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் நிகழ் குரலன் பார்த்து. இதுவரையில நமக்கு மறுக்கை கிடையாது. இப்ப அவன் என்ன பண்ணான், கையில தண்ணீரை ஊற்றி இந்தா கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்கின்ற போது பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான். வாமன அவதாரமாக இருந்தது, வாமன தோற்றமாக இருந்தது, திரிவிக்கிரம தோற்றமாக, விசும்பளாவிய தோற்றமாக ஆகிவிட்டது. திடீரென்று ஒரு குள்ள வடிவம் ஆகாயத்தை அளாவுகின்ற அளவுக்கு ஓங்கி வளர்ந்தா அப்படி இருக்கு. அதுதான் மறுக்கை. வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான் அப்படின்னு சொன்ன கம்பன் அந்த இடத்துல இந்த பாட்டை படித்தவன கம்பனை நினைத்து நாம் கைதொட வேண்டும். ஏனென்றால் வால்மீகி சொல்லாத ஒன்றை சொல்ல போகிறாங்க. எப்படி வாங்கி ஓங்கினான் என்று கேள்வி கேட்டா, உள்ளமான ஒரு வடிவம் விசும்பு அளாவிய ஒரு தோற்றமாக எப்படி மாறியது என்று கேட்டால் அந்த இடத்துல சொன்னா, பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான், உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே. உயர்ந்தவர்களுக்கு, மிக உயர்ந்த சார்ந்தவர்களுக்கு சின்ன உதவி செய்தா கூட அதை அவர்கள் மிக பெரிதாக எடுத்துக் கொள்வார்களோ, அதுபோல உள்ளமான இவன் விசும்பு அளாவ வயர்ந்தான். இந்த அது என்ன, அது உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே, அது திருக்குறள். அதாவது உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி எப்படிப்பட்டதுன்னா, உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்ற அந்த குறளின் கருத்தை கொண்டு போய் அங்க வச்சான். மிகப்பெரிய சான்றோர்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்தால் கூட காலம் முழுவதும் அதை நினைத்துக் கொண்டே இருந்து அதனை போற்றி மகிழ்வார்கள், அவ்வளவு நன்றி பாராட்டுவார்கள். அதுபோல அந்த சிறிய உதவியை பெரிதாக நினைப்பது போல உள்ள வடிவம் விசும்பலாவியதாக வளர்ந்தது என்று கம்பன் சொன்னான். அதான் மறுக்கைக்கு அருமையான எடுத்துக்காட்டாக அமைந்த ஒரு பாடல். அடுத்து புதுமை பெருமை சிறுமை பார்த்தோம். ஆக்கம் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பெருக வளருதல், வளர்ச்சி என்று பொருள். குறுந்தொகையில ஒரு அருமையான பாட்டு, இந்த பாட்டை எல்லாரும் படிக்கணும்.
ஓரான் வெற்றி சீரில் வாழ்க்கை இனி விழவாயிற்று என்னும் ஊரே. இந்த பெண் திருமணம் செய்து கொண்டு இந்த குடிசைக்கு வருகிற போது இங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு மாடு ஒண்ணுதான் நின்னுது. ஆனால் வந்த பிறகு அவள் செய்த மாபெரும் திட்டங்களால், அமைப்பால், உழைப்பால், தன்னுடைய இடையறாத முயற்சியால் இனி விழவாயிற்று. விழாக்கோலம் பூண்டு விட்டது அந்த சிறு குடிசை. எவ்வளவு தூய்மையாக ஆகிவிட்டது! அது மட்டுமல்ல, செல்வ சிறப்புடையதாக ஆகிவிட்டது. ஒரு மாட்டை கொண்டு அந்த பெண் அந்த குடும்பத்தை நிமிரச் செய்து விட்டார். ஓரான் வச்சு சீரில் வாழ்க்கை இனி விட உடைத்தாய். அதுதான் ஆக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. இனி விட உடைத்தாயிற்று என்னும் ஊரே. ஊரே சொல்லுது, பாராட்டுது. இந்த பொண்ணு வந்தா ஐயா ரொம்ப குடும்பத்தை உயர்த்திட்டார். நீங்க நம்மிடம் பெருமைப்படத்தக்க இலக்கியங்கள்லாம் இருக்கின்றன, கொஞ்சம் படிக்கணும். பிற்காலத்துல இந்த ஆக்கம்ங்கிற ஒன்றுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு ஒரு அருமையான ஒரு நூல். அது பெண்ணினுடைய மிக உயர்ந்த பெண்மையினுடைய சித்திரம். அது பெண்ணினுடைய அரிய பண்புகளை எல்லாம், போற்றத்தக்க பண்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான இலக்கியம். அது தொடங்குகின்ற போதே எப்படி தொடங்குது? இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை, ஆயிரும் கேள்வியாளர்களும் மடமை போல நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. கட்டிலில் மலர்ந்தன பெண்ணினுடைய விழிகள், தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலத்தனை இருளன் கட்டு குலைந்தது. அவ்வளவு காலையில எழுந்திருச்சு செம்பொன் தவளை மாதிரி துளைக்கி தண்ணீர் எடுத்து கொண்டு போய் வாசற்படியை துளைக்கி கோலமிட்டு அப்படி நிமிர்ந்த போது பரிசில் நீட்டினான் பகலவன் பொன்னொழி. அந்த சூரியனுடைய முதற் கதிர்கள் அவள் மீது வந்து பட்டன. அவ்வளவு ஒரு குடும்பத்தை அப்படி பேடி வளர்க்கிறார். இந்த ஒரு இலக்கியம் குடும்ப விளக்கு என்பது ஒரு அருமை. ஒரு நாள் நிகழ்ச்சி குடும்ப விளக்கு, ஒரு நாள் நிகழ்ச்சி. இந்த இலக்கியத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. செட்டிநாட்டுல போய் அவர்கள் தங்கி இருந்த போது, பாவேந்தர் பாரதிதாசன் தங்கி இருந்த போது, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மிகவும் உழைத்து இந்த குடும்பங்களை உயர்த்துகிறார்கள், இதனை பற்றி ஒரு நூல் நீங்கள் எழுதி கொடுத்தால் என்ன என்று கேட்டபோது, உடனே அன்று இரவே உட்கார்ந்து எழுதிய அந்த நூல் தான் குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கை போல பெண்மையை மிக உயர்வாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கவே முடியாது. அந்த அளவு அதை படித்து பாருங்கள். அது ரொம்ப இன்ப அனுபவமாக விளங்கும். அது எவ்வளவோ செய்திகள் அடங்கி இருக்கின்றன. இந்த சமுதாயம் பாவேந்தருக்கு உரிய பெரிய மதிப்பை கொடுத்ததாக நாம சொல்ல முடியாது. அவர் ஒரு கட்சி சார்ந்தவராக இருந்தார் என்பதற்காக ஒதுக்கியவர்கள் பலர், அவர் தமிழ் இன உணர்வு அதிகமாக பெற்றிருக்கிறார் என்பதற்காக வெறுத்தவர்கள் பலர், அவரை பல விருதுகளில் இருந்து விலக்கி வைத்தவர்கள் பலர். ஆனால் அவருடைய குடும்ப விளக்கை போல ஒரு மிகச்சிறந்த படைப்பு, ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கவே முடியாது. ஆங்கிலத்திலும் கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மற்ற நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அந்த இலக்கியம் மிக உயர்ந்த இலக்கியம். கடைசியில யாரும் பாடாத ஒரு பகுதியை அவர் பாடுறார். முதுமை வந்து விட்டது, பொல்லாத முதுமை வந்து அவர்களை தள்ளிவிட்டது. இயக்கமே இல்லை. கணவன் மனைவி என்ற 2 பேரும் முதுமையாக இருந்து கொண்டே ஒருவரை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கூடிய எண்ணங்களை பற்றியும், அந்த எண்ண அலைகள் அப்படியே ஒவ்வொருவரையும் சென்று தாளாட்டுவதை பற்றியும் அந்த இலக்கியம் மிக அழகாக சொல்லுகிறது. அதை படிங்க. அதை பற்றி பின்னால பேசுவோம். புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமொடு மதுமை சாலா மறுக்கை நான்கே என்று அவ்வளவு 4 வகையான கூறுகளை பெற்றது இந்த மறுக்கை என்று காட்டினார். அடுத்தது, அணங்கே விலங்கே கல்வர்ணம் இறையன பிணங்கள் சாலா அச்சம் நான்கே. அச்சம் என்ற ஒரு மெய்ப்பாடு, அஞ்சுதல். நான் அஞ்சவே மாட்டேன் என்று சொல்லுவது அது வெறும் வெற்றுரை. ஏனென்றால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை தான் அவன் திருவள்ளுவன். எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்சணும். பழி பாவங்களுக்கு அஞ்சணும். பழியுடன் உலகோடு பெற்றாலும் கூட பழி வருகிறது என்றால் கொள்ளலர் என்று சொன்னான் கடவுள் மாய்ந்த இடம்பெறுவது.
அதனால இந்த நான்கும் அச்சத்தை தருவன. அணங்குதல் என்றாலே வருத்துதல் என்று பொருள். அது பேராசிரியர் உரை எழுதுகிற போது தெய்வத்தால் ஏற்படுகின்ற அச்சம், பேய், பூதம், பாம்பு போன்றவற்றால் ஏற்படுகின்ற அச்சம் என்று எழுதினார். அதனால ஒருவருடைய உள்ளத்திலே அச்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய பொருண்மைகள் இவை. தெய்வம் காரணமாக தெய்வம் அஞ்சல் என்று தொல்காப்பியர் சொல்ல போகிறார். தெய்வம் அஞ்சல், புறையறம் தெளிதல் என்றெல்லாம் பேசுவார். தெய்வத்திற்கு அஞ்சுதல், அதேபோல பேய், பூதம் ஆகியன கண்டு அவற்றை பற்றி எண்ணி கருதி அஞ்சுதல். இந்த பேய் என்றாலே பெரியதுன்னு என்று பொருள். தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கிறான். பே நாம் உரு என வரும் அச்சக்கிழவி என்று நாம படித்தோம். அதனால பெரியதாக இருக்கக்கூடியது எதுவும் அச்சத்தை உண்டாகும். மிக பெரிதாக இருப்பது அச்சத்தை உண்டாக்கும். அந்த பெரியது என்ற பொருளில் வருவதுதான் பேய். அதனுடைய வடிவம், அளவு ஆகியவையெல்லாம் மிக பெரியவை. பேயும் பூதமும் பாம்பும் என்று இவை. அதுல பெரும்பானாற்றுப்படையிலையும் சிலப்பதிகாரத்திலே ஒத்த பகுதிகள் இருக்கின்றன. யானை தாக்கினும் அரவு மேற்செலினும் மீனிற விசும்பின் வல்லேறு சிலைப்பினும் சூல் மகள் மாறா வாழ்க்கை. அந்த சூல் கொண்ட மரத்தி இருக்கிறாள, வயிற்றுல பிள்ளை இருக்கிறது, எதற்கும் அஞ்சக்கூடிய இயல்புடைய அந்த பருவத்திலும் கூட அஞ்சாதவள் அந்த மரத்தி. எதற்கும் அஞ்ச மாட்டா. யானை தாக்கினும், யானையே வந்து தாக்கினாலும் சரி அஞ்ச மாட்டா. யானை அரவு மேற்செலினும், பாம்பு மேல ஊர்ந்து சென்றாலும் அஞ்ச மாட்டாள் என்று அவருடைய நிலையை பேசுவான். அதே போல சிலப்பதிகாரத்திலும் ஒற்ற பகுதி உண்டு. கண்ணகி கோவலன் மதுரைக்கு செல்லுகின்ற காலத்து வழியிலே ஏற்படுகின்ற இடர்பாடுகளை, அச்சத்திற்குரிய பொறுமைகளை எல்லாம் அங்கே சொல்ல காண்கிறோம். அடுத்தது விலங்குகள் வந்து தொல்லை செய்யக்கூடும். பாண்டி நாட்டில் விலங்குகள் தொல்லை செய்ய மாட்டா என்று பேசுவார் இளங்கோடிகள். அவனுடைய நாடு செங்கோல் தென்னவர் காக்கும் நாடென எங்களும் போகிய இசையோ பெரிது. கல்வர்களோ விலங்குகளோ துன்பம் செய்யாத ஒரு நெடிய வழியாக அது அமைகிறது என்று. அணங்கே விலங்கே கல்வர்களால் ஏற்படக்கூடிய நிலை. கல்வர் போல கொடியன் மாதோ என்று சொல்லுவார் நற்றினையில. அதாவது அன்னை போல இனிய கூறினும் கல்வர் போல கொடியன் மாதா. அதாவது தாயை போல இனிய சொற்களை அவர் சொல்லுவார் என்றாலும் கூட அவர் கல்வர் தான், அவ்வளவு கொடிய நெஞ்சினர் தான் என்று பேசுவான். தம் இறையன தம்முடைய அரசன் அவன் கொடுங்கோலனாக இருந்தால் அவனுக்கு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். அதுதான் பிசிராந்தையார் சென்று அறிவுடை நம்பியை பார்த்து சொல்லுகிறார், நீ கொடுங்கோலனாக இராதே, அளவறிந்து வரிவாங்கு என்று பேசக்கூடிய அந்த நிலையில் அந்த மெய்ப்பாடு புலனாகும். அடுத்து கல்வி, தருகன், புகழ்மை, கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் 4. பெருமிதம் ஒருவனுக்கு வீரம். பெருமிதம் என்பது வீரம். கல்வி காரணமாக ஒரு வீரம். சொல்லுகிறார் ஒரு புலவனுடைய பேராண்மையை பற்றி சொல்லுகிற போது, எங்கோரில் இந்த கம்பலை மூதூர் உடையோர் போல விடையின்றி குறுகி செம்மண் நாளவை அண்ணாந்து புகுதல் எம்போல் வாழ்க்கை இரவலர் குறிக்க என்று புறநானூற்றில் சொல்லுவான். அதாவது அரசனுடைய அவையில யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் கேட்காமல் சொல்லாமல் உள்ளார நுழையக்கூடிய அந்த ஆண்மை, அந்த திமிர், அந்த செருக்கு புலவருக்கே உண்டு. கல்வி அந்த காலத்தில் அப்படி மதிக்கப்பட்டிருக்கிற பெருங்கல்வியாளனாக இருக்கக்கூடிய ஒருவன் யாருக்கும் தலை வணங்குதலை. ஆகவே அத்தகைய ஒரு நிலை கல்வியினால் ஏற்படக்கூடிய பெருமை. தருகன் என்பது வீரம், அதாவது அச்சமின்மை, செருக்கு. தருகன் புகழ்வை என அவன் சொல்லுகிறான். அடன்மாமேல் ஆற்றுவேன் என்னை மடன்மாமேல் மன்றம் படர்வித்தவள் என்று கலித்தொகையில சொல்லுவான். மிகப்பெரிய விலங்குகளை எல்லாம் அடக்கக்கூடியவன், வாழ்ந்து வருகின்ற காளையை ஒரு சிறிதும் பதற்றமின்றி அடக்கக்கூடிய நான் இவரிடம் அடங்கி போனேனே என்று சொல்லுகிறான். கல்வி, தருகன், அதே போல புகழெனினும் உயிரும் கொடுக்குவர், கரியனின் உலகுடன் பெரினும் கொள்ளவர். அதாவது ஈகையில தான் வரும் இந்த புகழ். வீரத்தால் வரும் புகழ், ஈகையால் வரும் புகழ், இவற்றையெல்லாம் பல இலக்கியங்கள் சொல்லுகின்றன.
தன்னகம் புக்க குறுநடைப்புறவின் தபுதி கண்டு தபுதி அஞ்சி சீரை புக்க வரையாயிகை உறவோன் மருக. ஒரு செய்தி எவ்வாறு சொல்லப்படுகிற புறநானூற்றுல சிபிச்சோழனுடைய வரலாறு சொல்லப்படுகிற போது தன்னுடைய சதை அறிந்து கட்டில வச்சு ஒரு புறாவை காப்பாற்றுவதற்காக அவ்வாறு சிபிச்சோழன் முயன்றான் என்று ஒரு செய்தி வருகிறது. இதுதான் புகழுக்குரிய செயல்கள். இவ்வாறு கல்வி தருகன் புகழ்மை கொடை எனப்பட்ட கொடையினால் வருகின்ற புகழ். சாகின்ற காலத்திலும் கூட வேறு ஒன்றுமில்லாத காலத்தில் தன்னுடைய தலையை கொடுத்த குமணனை பற்றி பெருந்தலை சாத்தனார் பேசுகின்ற போது, வாழ்தந்தனே தலையெனக்கு ஈய தண்ணீர் சிறந்தது பிரிதொன்று இன்மை, தன்னை விட சிறந்தது வேறொன்று இல்லாததுனால வாழ கொடுத்து இந்தா என்னுடைய தலையை எடுத்து கொண்டு போய் என் தம்பியிடம் கொடுத்து நீ பெற்றுக்கொள். இதுக்கு மேல ஒரு கொடை நிகழ்ச்சியே இருக்க முடியாது. நான் உயிரை கொடுத்தேன் அதெல்லாம் வெறும் சொற்கள். அவன் தன்னுடைய தலையை கொடுத்தான் தான். அதுக்கு அந்த புலவன் சொல்லக்கூடிய மொழிதான் மிக உயர்ந்தது. தலையை கொடுத்துட்டு இல்லை, இந்த தலை எனக்கு உரியது, நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படி எதற்கான வேற யாருக்கும் கொடுத்துருவான். அதுக்காக அவ்வாறு சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு செயலை நாம் அங்கு பார்க்கிறோம். அதனால் இந்த 4 காரணமாக தோன்றக்கூடிய பெருமிதத்தை பார்க்கிறோம். அடுத்து உருப்பறை. உருப்பறை என்பது கைகால்லாம் உடமாக போவது. உறுப்பு அற்று போதல், உறுப்பு அறை, அது நொண்டி முடம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உறுப்பறை. குடிகோள், குடிகளை கொள்ளுதல், அழைத்தல். அடுத்தது அழைத்தல், குடிகளை அழைத்தல். குடிகளை கொள்ளுதல் என்றால் அடிமையாக கொள்ளுதல். அலை, அவர்களை வருத்துதல். கொலை செய்தல். இந்த இடத்துல எனக்கு படிக்கின்ற காலத்துல, இளமை காலத்துல ஒரு பெரிய ஐயம் வந்தது. கொலை எப்படி ஒரு மெய்ப்பாடாகும் நினைச்சு பாருங்க. அவனுடைய முகத்துல கொலை எண்ணம் தோன்றியது என்று காட்டினால் அதற்குரிய மெய்ப்பாடு எப்படி இருக்கும்? அது கொடூரமான ஒன்றை ஒரு கொலை மெய்ப்பாடு என்று அப்படி தெளிவாக சொல்லிவிட முடியாது. பேராசிரியருடைய உரையை பார்த்த பிறகுதான் இப்படியெல்லாம் பொருள் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், சிந்தனை, தேக்கம் இந்த பெரியவர்களிடம் எப்படி அமைந்தது என்று எனக்கு ஒரு மறுக்கை உண்டாயிற்று. நினைச்சு பாருங்க. கொலைங்கிறதுக்கு அவர் எழுதினாரு, புகழ் கொன்று உரைத்தல். ஒருத்தனுடைய புகழை குறைச்சு பேசுறது, இழிவா பேசுறது, அதுதான் அதன் காரணமாக வருகின்ற ஒரு வெகுளி. அதனால கொலைங்கிறது இங்க ஆள வெட்டுறதில்லை, அவதூறு பேசுறது. இந்த காலத்துல மான நஷ்ட வழக்குங்கிறான் பாருங்க, என்ன மதிப்பு குறைவா பேசினான், அது ஒரு கொலை, சொற்களாலே கொல்லுதல். அவ்வாறு உருப்பறை, குடிகோள், அலை, கொலை என்ற வெறுப்பில் வந்த வெகுளி 4. வெறுப்பு காட்டுகின்ற வெகுளி சினம் 4. உருப்பறை என்றால் அரசன் கை குறைத்தலும் கால் குறைத்தலும் முதலான உறுப்பு சிதைத்தல் என்று எழுதுவார். மாறுகால் மாறுகை வாங்கிறது, பெரும் குற்றத்திற்காக வழங்கப்படுகின்ற உருப்பறை தண்டனை, உருப்பறை தண்டம். கைகளை குறைத்தல், கால்களை குறைத்தல் என்றெல்லாம் மதுரை வீரனுக்கு அவ்வாறு செய்தார். மாறுகால் மாறுகை வாங்கினார். அவ்வாறு கை குறைத்தலும் கால் குறைத்தலும் முதலான உறுப்பு சிதைத்தல். அடுத்தது குடிகோள். தன் கீழ் வாடக்கூடியவர்களை நலிவு செய்தல். அதாவது அரசன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான். அவன் அரசனாக இருந்தாலும், அந்த இடத்துல பரிமேலழகர் உரை எழுதுவார், அவன் மானுடனாக இருந்தாலும் கூட அவனுடைய செயலால் அவன் தெய்வமாக கருதப்படுவான். அப்படி இல்லாம அவன் தன்னுடைய மக்கள், தன் கீழ் வாழ்கின்ற மக்களை எல்லாம் அழைப்பானேயானால், குடிகோள் செய்வானேயானால், கீழே வாழக்கூடியவர்களை நலிவு செய்வானேயானால், அதன் காரணமாக உண்டாகின்ற வெகுளி இருக்கும். அடுத்தது அலை என்றால் வைதல், புடைத்தல் ஆகியனெல்லாம் அலைத்தல். அவ்வாறு உண்டு. உறுப்பு, அறை எல்லாமே பெரும்பாலும் தொடர்புடைய செயல்கள் தான். அன்னி மிமிலின் என்பவள் அரசனை எதிர்த்து உண்ணான் ஒன்றிருப்பாள். ஏனென்றால் அவருடைய வாய்மொழி தந்தை. அருமையான ஒரு தொடர், வாய்மொழி தந்தை என்றால் ஹரிச்சந்திரன் பொருள். அவ்வளவு உண்மையே பேசக்கூடியவன் அவருடைய தந்தை.
அவனுடைய மாடு பயத்தங்கொல்லையில போய் புகுந்து மேய்ந்து உடனே கொல்லைக்கு உரியவன் போய் முறையிட்டான் அரசனிடம். அரசன் உடனே அவனுடைய கண்களை பறித்து விட்டான். அவனுடைய குற்றம் இல்லை, அவன் வாய்மொழி தந்தை. அவன் உள்ளத சொன்னான், என்னுடைய மாடுதாயா தவறி மேய்ந்து விட்டது, விலை பொறுக்க வேண்டும் என்று வேண்டினான். கேட்காமல் அரசன் அவன் கண்களை பறித்தான். உடனே அந்நியனிலே உண்ணானொன்றிருந்து வெளுத்த ஆடைகளை உடுக்காதவளாக நீராடாதவளாக அரசனுடைய முன்னிலையில் உட்கார்ந்து உண்ணானொன்றிருந்து தன்னுடைய வருத்தத்தை ஊராருக்கும் நாட்டாருக்கும் அறிவித்தாள். உடனே அதற்கு பிறகு போசர்கள் அங்கிருந்து வந்து படையெடுத்து வந்து அவருடைய குறையை தீர்க்கின்ற வகையில் அரசனை மாற்றினர் என்பது வரலாறு. சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுவது அகநானூற்றிலே இடம்பெறுவது. அலை கொல்லுதற்கு ஒருப்படுதல் அல்லது புகழ் கொண்டு உரைத்தல் என்றெல்லாம் சொல்லுவார். அடுத்தது செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென அல்லல் நீத்த உவகை. நான் உவகையில மது அருந்தினா கூட உவகை வரும், அதெல்லாம் உவகை இல்லைன்னாரு தொல்காப்பியர். அல்லல் நீத்த உவகை, அதனால துன்பமில்லாத ஒரு உவகை. செல்வம் காரணமாக ஒருவருக்கு மகிழ்ச்சி வரும். செல்வம் தேவையானது. செய்கிற பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது இல் என்பான் வள்ளுவன். அதனால பொருள் காரணமாக ஒருவரிடத்து ஒரு பெருமிதம் தோன்றுமையானால் அதுவும் உவகையின் பார்ப்பது. புலன் என்பது ஐம்புலன் நுகர்வு. இந்த 5 புலன்களாலும் தனித்தனியாக நுகரக்கூடியன இருக்கும். நல்ல சாப்பாடு வாய்க்கு, நல்ல இனிய காட்சி கண்ணுக்கு, இனிய இசை காதுக்கு, சந்தனத்தை பூசி உடம்புல விசிறினா உடம்புக்கு நெய்க்கு, அதே போல இனிய மனத்தை மோக்குன்ற ஒரு நிலை. இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த மூக்கினுடைய வினை மோத்தல், மோப்ப குறையும் அனிச்சம்னு தான் சொல்லுவார். நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டா மோந்து பார்த்தல் என்பது சிற்றூர் மக்கள் எல்லாம் சரியா சொல்லிட்டு இருந்தாங்க. நாம மாத்திரம் அப்படி இல்லை, முகர்ந்துன்னு சொல்றோம். முகர்ந்து என்பது பிழையான சொல். நல்லா முகர்ந்து பாரு, வாசமா இருக்கும் அப்படின்பா, அது பிழையான ஒரு தொடர். மோந்து பாருன்னு சொல்லணும். அது நம்ம ரொம்ப நாம பிழையை திருத்தி பேசுவதாக நினைத்து கொண்டு முகர்ந்து பாருங்க. முகர்ந்து என்பது நுகர்ந்து என்பதிலிருந்து பெறப்பட்ட ஒரு பிழையான வடிவம், ஃபால்ஸ் அனாலஜி, தவறான ஒப்புமை. மோந்துன்னு தான் சொல்லணும். வள்ளுவராக தான் சொன்னார், மோப்பக்குடையும் அனிச்சம். இவ்வாறு செல்வம் புலனே புணர்வு ஐம்புலன்களாலும். ரொம்ப அருமையான பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு, நடராச பெருமானுடைய கூத்த பெருமானுடைய அந்த ஆடல் நிகழ்ச்சியை பார்க்கின்ற சுந்தரருக்கு அப்படியே ஐம்புலன்களும் அப்படியே இன்பம் பயந்தன என்று பேசுவார். அதனால அது ஐம்புலன் நுகர்வு. அது திருவள்ளுவர் சொல்லுவார், இந்த 5 புலன்களுக்கும் ஒரே நேரத்துல ஒரு இன்பம் தருவது என்பது எதுவாக இருக்க முடியும்? அது காதல் என்றார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்றார். பெண்ணிடம் இந்த 5 இருக்கின்றன என்று பேசினார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று, இந்த ஐம்புலன்னு என்னங்கிறது விளக்கம் பாருங்க திருவள்ளுவர். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. இந்த 5 பெண்ணிடம் இருக்கின்றன. பெண் உண்மையில் ஆணை விட பல வகையில் சிறந்தவளாகவே கருதப்பட வேண்டியவள். அவள் இல்லையே குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்கு இலக்கணமே இல்லை. அவள் இல்லையே தலைமுறை தழைப்பது என்பது இல்லவே இல்லை. அவள் இல்லையே அறம் செய்வதற்குரிய நிலைக்களம் வேறு இல்லை. இதையெல்லாம் பெண்ணினுடைய பெருந்தக்க. அதனால்தான் சொன்ன பெண்ணின் பெருந்தக்க யாவுல. ஆனா நாடு மக்கள் சமுதாயம் அந்த பெண்ணுக்குரிய அந்த சிறப்பை உணரவில்லை. அவ்வப்போது காவியங்களிலும் பாக்களிலும் நம்முடைய பெரும் புலவர்கள் எல்லாம் அதனை எடுத்து காட்டி இருக்கிறார்.
பல இடங்களில் அவருடைய சிறப்பை எல்லாம் எடுத்து பேசுவார். சிலப்பதிகாரத்துல பாருங்க, முதல்ல எடுத்த உடனே எல்லாத்துலேயும் ஒரு காவிய நாயகனை தான் கொண்டு வந்து காட்டுவாங்க. நம்முடைய திரைப்படங்கள்லாம் பாருங்க, முதல்ல எடுத்த உடனே கதாநாயகனை தான் காட்டுவாங்க, கதை தலைவனை. அவர் அங்கிருந்து வந்தாதான் உடனே இந்த பார்வையாளர்களுக்கெல்லாம், அந்த சுவைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா நேர்மாறாக சிலப்பதிகார காலத்துல காவியத்துல முதல்ல அறிமுகப்படுத்துவது கண்ணகியை அறிமுகப்படுத்துவான். ஈலா வடமீன் திறமென்றும் மாதரார் வயங்கிய பெருங்குளத்து காதலார் பெயர் முன்னும் கண்ணகி என்பாள் முன்னு அவளை சொல்லிட்டு அப்புறம்தான் மந்தைத்த புகழினான்னு கோவலனை பேசுவான். அது எதற்காக என்றால், அது எதற்காகவாறு சொல்லுகிறார் என்றால், இந்த பெண் தன்னுடைய முழு ஆற்றலையும் தன்னுடைய பேராண்மை பெருந்திறத்தையும் தரிகண்மையும் காட்டப் போகிறாள். அவள் தெய்வமாக போகிறாள். அவளிடத்து தெய்வ பேரு என்பது அடங்கி இருக்கிறது என்பதற்காக முதல்ல கண்ணகியை கொண்டு வந்து காட்டுகிறார் இளங்கோ. அதுபோல செல்வம் புலனே புணர்ச்சியினால் உண்டாகின்ற இன்பம். ஒரு நாள் புணரின் அரை நாள் வாழ்க்கையும் வேண்டாம் யாமேன்னா. ஒரு நாள் அவளோட வாழ்ந்தா போதும், அரை நாள் கூட அப்புறம் உயிரோட இருக்கும்னா தேவையில்லைன்ட்டான். அதற்கு மேல எப்படி அவனுடைய வேட்கையை சொல்லுவது? உணர்வு விளையாட்டு என்றால் காவும் பதியும் ஆடி நிகழ்ந்து ஆடி வருதல் என்று பேசுவார் பேராசிரியர். ஒரு நீர் அருவியை போய் பார்ப்பது, ஒரு சோலையை போய் பார்ப்பது ஆகியவையெல்லாம் விளையாட்டு என்று சொல்லப்படும். செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என அல்லல் நீத்த உவகை நான்கே என்று இதுவரையில சொன்னதெல்லாம் சரி. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இந்த 8 மெய்ப்பாடு 8 சுவைகளுக்கு உரிய மெய்ப்பாடுகள் 8 பெருக்கல் 4 32 சொல்லி முடித்த பிறகு இவை அன்றி ஒவ்வொரு மனிதனிடத்து ஒவ்வொரு உயிரிடத்து தோன்றக்கூடிய மெய்ப்பாடுகளை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு சொல்றார். அது மேலும் 32. அந்த 32 தொகுத்து சொல்ற. எப்படி வரையறை செய்தார்னு எனக்கு தெரியல. எப்படி இவற்றையெல்லாம் கூர்மையாக எண்ணி பார்த்தார் என்று சொல்ல முடியல. மேலும் 32 என்று சொல்லி அந்த 32 சொல்றாரு. ஆங்கவை ஒருபாலாக, இப்போது சொல்லப்பட்டவை எல்லாம் ஒரு பக்கமாக இருக்க, ஒருபால் ஒருபால்ங்கிற சொல்லு இருக்க, ஒரு பக்கம் இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, அப்படி ஒரு பக்கம். அப்பாலன் இப்பாலம்பிரான் பாரு மாணிக்க வாசகர். அது போல அவன் அப்பால் இருக்கிறான், இறைவன் எல்லாருக்கும் அப்பால் இருக்கிறான். இப்பால் அவனை தேடக்கூடியவர்கள் இப்பால் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவன் புலனாவானா? புலன் ஆக மாட்டான். அதனால அப்பால் இப்பாலுங்கிற சொல்லலாம் பால் என்றால் பகுதி பக்கம் என்று பொருள். ஆங்கவை ஒருபாலாக ஒருபால் உடைமை, உடைமைன்னு எழுதக்கூடாது, பொது உடைமைன்னு எழுதுறாங்க எல்லாரும், சம உடைமைன்னு எழுதுறாங்க, பெரும் பிழை. பொது உடைமை என்று எழுதணும். உடையோர்பால் இல்லார் போல என்று சொல்வார். உடையார் முன் இல்லார் போல தடையரே கல்லாதவர். அதுபோல உடையவர்கள் செல்வமுடையவர்களுக்கு முன்னால இல்லாதவர்கள் பணிந்து நிற்பது போல ஆசிரியரிடத்து பணிந்து கற்க வேண்டியது கல்வி என்று சொல்லுவார். உடைமை, இன்புறல், மகிழ்ச்சி அடைதல். இந்த மகிழ்ச்சி அடைதல்ங்கிறத எப்படி சொல்லால விளக்கி சொல்ல முடியும்? இந்த ஏங்க மகிழ்ச்சி அடைதல்னு என்னங்க அப்படின்னு கேட்டா, அது பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவார், முன்னாடியே பார்த்துருக்கிறோம், காத்தலாகா பொருள்னு. இதெல்லாம் விளக்கி காட்டி படம் போட்டு காட்ட முடியாது, இப்படி பார்க்க வேண்டியது அங்கங்கு புலனாகக்கூடிய நிகழ்ச்சிகள். உடைமை, இன்புறல், நடுவு நிலை. என்ன சிறப்பாக எழுதுகிறார்கள் பாருங்க. நாம இப்பெல்லாம் என்ன எழுதுகிறோம்? நம்ம தமிழா எழுதுறோம். நம்முடைய சமுதாயம் தமிழா பிழைந்து எழுத கற்றுக்கொண்டிருக்கிறது. நடுவு நிலைன்னு எழுதுறாரு பாருங்க. நடுநிலைன்னு எழுதுறாங்க, அது பிழை. நடுநிலைன்னா நடுகின்ற நிலைன்னு அர்த்தம். நாற்று நடுகின்ற நிலை, அதுதான் நடுநிலை. நடுவு நிலைன்னு எழுதணும். திருவள்ளுவர் எப்படி இருக்காரு? நடுவு நிலைன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறார். அதனால நடுவு நிலை, அதாவது இலக்கணத்தை சரியாக படித்தால் பல பிழைகள் நம்மை விட்டு நீங்கும். இன்றைக்கு நன்கு பெரிய பட்டம் பெற்றவர்கள், ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்கள்லாம் கூட
பிழையற்ற தமிழை எழுதுவதற்கு அவர்களால் முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் இலக்கண கல்வி இல்லை. அடிப்படை இலக்கண கல்வி நாட்டில் இல்லை. அதை நாம் சொல்லித்தர விட்டுவிட்டோம். தொடக்க கல்வியிலிருந்து நாம் இலக்கணம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஐ என்ற ஒரு நெடிலை எப்படி ஒலிப்பது என்று சரியாக பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்திருந்தால் அதை பற்றி ஒரு பிழை நேராமல் ஐ அது இந்த குழந்தைகளிடம் இருக்கிறது. அந்த ஒலியை எப்படி ஒலிப்பது என்றால், அங்கிருந்து ஒரு குழந்தை அங்கிருந்து வந்த உடனே அதுகிட்ட ஒரு பொம்மையை காட்டின உடனே அந்த பொம்மையை பார்த்த உடனே அந்த குழந்தை ஐ அப்படிங்க. அதுதான் அந்த நெடிலை சரியாக 2 மாத்திரை ஒலிக்கக்கூடிய ஒரு ஒலிப்பு. வாழ்க்கையில இயல்பாக பிழையின்மை இருக்கிறது. நாம ஏதோ நினைத்து கொண்டு பிழை செய்கிறோம். ஆக இந்த பிழை இல்லாமல் சொல்லுவதற்கு அருளல்ங்கிறது தொழிற்பெயர், அல்லிற்று தொழிற்பெயர். அருள் செய்தல் என்று பொருள். தன்மை என்பது இயல்பு. அடக்கம் என்றால் செறிவு, தனக்குள் அடங்கி இருத்தல். ஆமை போல திருவள்ளுவர். ஆமை இடையூறு வருகிறது என்றால் 5 உறுப்புகளை உள்ளார இழுத்துக்கொண்டு தன்னுடைய ஓட்டால் தன்னை பாதுகாத்துக் கொள். அடக்கம். வரைதல் என்றால் கட்டுப்படுதல், ஒரு விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுகுதல் வரைதல். அன்பு அன்பு என்று என்ன சொல்லுகிறார் பாருங்க. உடைமை, இன்புறல், நடுவுநிலை, அருளல், தன்மை, அடக்கம், வரைதல், அன்பு. 8 சொன்னார். 8 சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த இடத்துல. அதனால 8ஐயும் சொல்லிட்டு அன்பு என்று. கைமிகள், அளவு மீறி போதல். அது இப்ப எப்படி சொல்றா, சிற்றூர்கள்ல கையை மீறி போயிடுச்சியா, நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான். கைமிகள், அடக்கம், வரைதல். கைமிகள் என்பது ஒழுக்கக்கேடு என்று எழுதுவார் பேராசிரியர். அதாவது ஒழுக்கத்துல ஒரு வரையறையில இல்லாமல் அந்த தாண்டி போய்விடுது. அதாவது குறிஞ்சி பாட்டுல ஒரு உயிரணைய ஒரு பகுதி வரும். கபிலர் அயல்நாட்டு அரசனாகிய ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தற்காக பாடிய பாட்டு. தமிழ் அறிவுறுத்தற்குன்னு தமிழ் நெடுங்கணக்கையா சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுக்குறாரு இல்ல. மொழியை பற்றியே அந்த பேச்சே இல்லை. ஆனா தமிழ் என்பது அங்க ஆகு பெயராக தமிழனுடைய பண்பாட்டை சொல்லுகிறது. இதுதான்யா எங்க பண்பாடுன்னு ஆரிய அரசனுக்கு எடுத்து சொல்லுகிறார். 8வது 10 பாட்டுல 8வதாக இருந்த குறிஞ்சி பாட்டுல என்ன சொல்லுகிறார் என்றால், ஐயா ஆரிய அரசனே, பொன்னினும் மணியினும் முத்தினும் அத்தோடை நேர்வருங்குறைய கலங்களில் புணரும் சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசரக்களி வழங்கு புகழிருத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கு மண்ணிலை எளிய எண்ணார் தொன்மருங்கருங்கர். பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள் யாதானும் ஒரு காரணத்தால் கெட்டு போய்விடுமானால் தொழில் வல்லவனிடத்து கொடுத்து சீர் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒருவனுடைய ஒழுக்கம் கெட்டு போனால் அவனை மறுபடியும் தூயவனாக ஆக்கி பழைய நிலையில கொண்டு போய் வைத்தல் என்பது பெரிய முனிவர்களுக்கு முடியாதுன்னா. அது யாரை கருதி பேசுகிறார் என்றால் விஸ்வாமித்திரர். அப்படி ஒரு முனிவன் தான், மிகச்சிறந்த கடும் தவம் உடையவன். அவ்வளவு பெரிய விஸ்வாமித்திரன் மேனகையிடம் மயங்கினான். அதற்கு பிறகு அவனால் தனியாக சொர்க்கம் என்ற அந்த துறக்கத்தை அணுக முடியவில்லை. திருசங்கு நிலையில் அவன் இருந்தான் என்று பேசும் அந்த பிராண நூல். அதையெல்லாம் பிராணமாக சொல்லாமல் அழகிய கருத்தாக சொல்லி அயல் அரசனுக்கு உணர்த்துகிறான். சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின். சான்றாண்மை தொலைஞ்சு போச்சுன்னா அவன் அவ்வளவுதான். இயல்புன்னா ஒழுக்கத்திற்கு, மனிதனுக்கு இயல்பா இருக்கணும் ஒழுக்கம். சால்வும் இயல்பும் வியப்பும், வியக்கத்தக்க மேன்மையும் பெருமிதமும் ஆகியவையெல்லாம் தொலைஞ்சு போனா தொலைஞ்சதுதான். அவனை மறுபடியும் பழைய ஆள் மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியாது. கரைப்பட்டா கரைப்பட்டதுதான். எவ்வளவு உயர்ந்த ஒரு ஒழுக்க சால்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதற்கு இந்த பாட்டு, இந்த பகுதி ஒரு எடுத்துக்காட்டு. உடைமை, இன்புறல், நடுவுநிலை, அருளல், தன்மை, அடக்கம், வரைதல், அன்பு கைமிகள் என்பது ஒழுக்கத்தின் குறைபாடு. நலிதல் என்றால் பிறரை துன்புறுத்துதல், நலிதல். அதே போல சூழ்ச்சி என்பது மனச்சுழற்சி, மனம் வருந்துதல், பல வகையாக எண்ணம் சுழலுதல், சூழ்ச்சி, வாழ்த்தல்.
பிறரை போற்றுதல். நாணுதல். நாணுதல் என்பது 2 பேருக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இந்த இடத்துல நான் ஒரு சொல்ல போறேன், நீங்க பாருங்க. நீங்க பிறரிடம் இதுவரையில் கேட்காத ஒரு செய்தியாக அது அமையும். நாணுதல் என்றால் திருவள்ளுவர் சொன்னார், 2 நாணம் இருக்குய்யா, ஆண்களுக்கு ஒரு நாணம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு நாணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாணம் என்பது பொது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா சில நாணம் இருக்கும். அது குடிக்கு வரக்கூடிய பழிக்கு நாணுதல் என்பதுல ஆண் பெண் 2 பேருக்கும் ஒண்ணுதான். இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான குற்றமும் வந்துவிடக்கூடாது, வந்தா அது நாங்க ரொம்ப வெட்கப்படுகிறோம் அதுக்காக என்று ஆணும் சொல்லுவான், பெண்ணும் சொல்லுவான். அது பொது. அது திருவள்ளுவர் பெண்ணுக்குரிய நாணத்தை பற்றி சொல்லுகிற போது, திருநுதல் நல்லவர் நாணு, அழகிய நெற்றியுடைய பெண்ணுக்குரிய நாணம் என்று பேசுவார். அது என்னன்னா, கண்ண கபோலங்கள் சிவந்து போய்விடும் உடனே ஒரு செய்தியை கேள்விப்பட்ட அளவுல. அது பெண்ணினுடைய நாணம். அதை பற்றி கம்பன் சொல்லுகிறான் அருமையாக. சீதையை பெண் பார்க்க வருகிறான் ராமன். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு முன்னால இந்த சீதை நிக்கணும். அதை அழைத்து கொண்டு வருகிறாள். அழைத்து கொண்டு வருகின்ற போது அவளுடைய தலை திடீரென்று அவருடைய கழுத்து வளைந்து கீழே குனிந்து விடுகிறது. உடன் வருகின்ற தோழிமார்கள் அப்படி அந்த மோவாயை தொட்டு நிமிர்த்துகிறார்கள், முகத்தை அப்படி நிமிர்த்துகிறார்கள். அப்ப அவர் நடந்து வருகிற போது அந்த நாணம் மிகுந்த அந்த நடை எது போல இருக்கிறது என்றால், நைவளம் நவிற்று மொழி நன்னவரலோடுனார். நைவளம்னு ஒரு பண், தமிழ் இசையில நைவளம்னு ஒரு பண். அந்த பண் இப்ப இருக்குதான்னு கேட்டா இருக்கு. என்ன பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா, யாரையும் கேட்டால் நைய வைக்கின்ற, உருக வைக்கின்ற பண்ணுன்னு அதுக்கு பேர் நைவளம். அதை என்ன பண்ணிட்டான் இப்ப, நைவளம் என்பதனை இப்ப அதுக்கு பேர் வச்சிருக்கிறான் நாட்டிய பாஷா. நாட்டியத்துல வரக்கூடிய ஒரு மொழி நாட்டிய பாஷை. இந்த நைவளம்ங்கிறது அப்படி மொழி பெயர்த்திருக்காங்க. அத அப்புறம் நாட்டிய பாஷான்னு மாத்திட்டு, ஐயா உனக்கு தமிழ்ல அது பேர் இல்லையா, வச்சுக்க நட்டபாடை அப்படின்னு. இப்ப நட்டபாடைன்னு பண்ணு. எந்த இசை காரங்களையும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நட்டபாடைன்னா தான் புரியும், நைவளம்னு தெரியாது. பழந்தமிழ் பண்டைய பெயர்கள் எல்லாம் தொலைந்து போயின. அவற்றை மீட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களும் இன்றைக்கு இல்லை. 2-3 பேர் இருந்தாங்க எனக்கு பழக்கமான 2 பெரியவர். ஒருவர் பன்னாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனார், இன்னொருவர் பன்னாராய்ச்சி வித்தகர் வீப்பாக்கா சுந்தரனார். இந்த 2 பேரும் அருமையான பணிகள்லாம் செய்திருக்கிறாங்க. அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது தமிழகத்தில். அதனால நைவளம் நவிற்று மொழி நன்னவரலோடும் என்றால், அந்த நைவளம்ங்கிற பண்ணு எப்படி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு வைக்குமோ, ஆட்களை கேட்கிற ஆளை வைக்குமோ, அதுபோல் நடந்து வந்தாலாம் அந்த சீதை என்று கம்பன் பேசுகிறான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நலிதல் வாழ்த்தல் நாணுதல். இந்த நாணுதல்ங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன்னு சொன்னேன். பழிபாவங்களுக்கு நாணுகிற போது ஒரு மனிதன் என்ன செய்தான்னா, வராத பழி வந்து விட்டது என்னுடைய குடும்பத்திற்கு, இனி நான் உயிர் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒருவன் கயத்தை எடுத்தா, உத்தரத்துல கயத்தை போட்டா, சுருக்கு போட்டு கழுத்துல மாட்டிட்டு தொங்கிட்டான். தூக்கு போட்டு கொண்டான் என்று இப்போது வழங்குகிறார். ஆனால் சிற்றூர்களிலே போய் உள்ளடங்கிய தமிழ்நாட்டு சிற்றூர்களிலே கேட்பீர்களானால், அவன் 4 கொண்டான், நாணிக்கிட்டான். அது பேரு நாணிக்கிட்டான் அப்படின்னா நாணத்தின் மிகுதியினாலே அது 4 கொண்டான்னா 4 கொண்டான் தொங்கிட்டான்னு பொருள். அதனால நாணத்தின் மிகுதியினால அவ்வாறு செய்து விட்டதுனால நாணிக்கிட்டான்பாங்க இப்ப சிற்றூர்கள்ல. நாணுதல், துஞ்சல், துஞ்சுதல் என்றால் தூங்குதல், அரற்றுதல், வாய் வெறுவுதல், கனவு உறக்கத்தில் காட்சி காணுதல். கனவுனாலும் வாய் வெறுவுதல் தான். அடுத்து கனவு என முனிதல். முனிதல் என்றால் வெறுத்தல், வாழ்க்கையை முனிந்து சென்றான். முனிவன் என்றால் வாழ்க்கையை வெறுத்தவன் என்று பொருள். தமிழ்ல முனிவன்கிற சொல்லு தமிழ் சொல்லுங்க. ஆனா என்ன செய்து விட்டார்கள் என்றால், அந்த முனிவன்கிறதுக்கு நாம ரன்னகரம் போடுறோம். சமஸ்கிருதத்துல இருந்து வரக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு
தன்னகரம் போட்டாங்க. 3 காலமும் அறிந்தவனா முனிவன், அப்படி ஒரு பொருளை சொன்னாங்க. அது அல்ல, வாழ்க்கையை வெறுத்தவன் என்று பொருள், இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகியவன் என்று பொருள். முனிவன். நிலைதல் என்பது கருதுதல், வெறுதல் என்றால் அஞ்சுதல், விலங்கும் புல்லும் போல்வன கண்டு அஞ்சுதல். மடிமை என்றால் சோம்புதல், கருதுதல் என்றால் மறந்ததனை நினைத்தல். ஆராய்ச்சி என்றால், ஆராய்ச்சிக்கு இலக்கணம் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற எதையும் சொல்லாதீங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல். இதை விட விளக்கம் உலகத்திலேயே ஆராய்ச்சிக்கு யாரும் சொல்லல. ஒரு பொருளினுடைய குணத்தையும் ஆராயணும், குற்றத்தையும் ஆராயணும், எது மிகுதியாக இருக்கிறதோ அதை கொள்ளணும், அதுதான் ஆராய்ச்சி. எவ்வளவு அருமையான விளக்கம் அது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல். அடுத்து கருதுதல், ஆராய்ச்சி, விரைவு. விரைவுன்னா டு பி செட் இன் மோஷன், வெலாசிட்டி, புடைபெயர்ச்சி. ஒரு பொருள் புடைபெயர்ந்து செல்லுகின்ற போது அதனுடைய வேகம், அதான் விரைவு. உயிர்ப்பு, பெருமூச்சு. வெட்டுயிர்த்தாள், பெருமூச்சு விட்டாள். கையாறு என்றால் செயல் அறிதல், செயலற்று போதல் கையாறு, அதுதான் கையேறு நிலை என்றார். ஒரு கை அற்று போனா எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு நிலை என்று பேசுகிறார். கையேறு நிலை. கையாறு உடைமை, இன்புறல், அருளல், நடுவுநிலை, அருளல், தன்மை, அடக்கம், வரைதல் என்றெல்லாம் பேசிக்கோ. ஆராய்ச்சி, விரைவு, உயிர்ப்பு, கையாறு, இடுக்கண், இடையூறு காரணமாக வருகின்ற இரக்கம். இடுக்கண். பொச்சாப்பு. பொச்சாப்பு என்றால் மறதி, நினைவு மறந்து விடுதல், அதுவும் ஒரு மெய்ப்பாடு. தினமும் மறந்துட்டானே அப்படின்பா. அப்ப அவனுடைய முகம் போகிற போக்கு இருக்கு பாருங்க, இதை எப்படி நாடகத்தில் நடிப்பதுன்னு என்பதை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு இந்த இடத்துல. மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 புருவம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. மறந்துட்டேனே, அட மறந்துட்டேனே அப்படிங்கும்போது அந்த முக மாறுபாட்டை அவர் கணிச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய முக மாறுபாட்டை உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் எப்படியெல்லாம் ஆகுங்கிறத விளக்கி சொல்லுகிறார். இது ஒரு பெரிய உளவியல் பகுதி. நான் இந்த பகுதியெல்லாம் இருக்கட்டும், அடுத்த பகுதி வரப்போகிறது, அங்கெல்லாம் யாராரையும் விளக்கம் சொல்ல முடியாது. அது படித்து 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 மனத்தால் உணரலாமே தவிர 100க்கு 100 அவற்றையெல்லாம் உணர்ந்ததாக சொல்ல முடியாது. அடுத்து வரப்பகுதி அதை பாருங்க நீங்க. அடுத்து பொச்சாப்பு, பொறாமை, அது அழுக்காது. பொறாமை என்பது மையிற்று தொழிற்பெயர். அது சரியாக இலக்கணத்தில் அது சரியாக உணர்ந்து கொள்ளணும். பொறாமைன்னு எப்படி வந்தது? பொறுத்து கொள்ளாமை, அது எதிர்மறை தொழிற்பெயர். அது மையிற்று எதிர்மறை தொழிற்பெயர்னு அதுக்கு இலக்கணம் எழுதணும். அடுத்து வியர்த்தல், வேர்வை. உடம்பின் வருவதோர் வேறுபாடு. அதை ஒரு நடிகன் காட்டணும்னு எப்படி காட்டணும்? ஒரு மேடையில இந்த மெய்ப்பாட்டை காட்டணும்னா தனக்கு வேர்த்து போச்சுங்கிறத அங்கிருந்து அவன் சில பேருக்கு அப்படியெல்லாம் இருந்ததான் அந்த காலத்துல. நினைத்தால் அவனுக்கு வேர்க்குமா, நினைத்தால் கண்களிலிருந்து கண்ணீர் வழியுமா, முகம் சிவக்குமா. இதையெல்லாம் ஒப்பனை இல்லாமலே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் நாடக களத்திலே கூத்தர்கள் ஆற்றல் தோன்ற காட்சி. அக்காலத்தில் நாடகம் பார்ப்பவர்களெல்லாம் மனமுருகி பார்த்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். இப்ப காலங்கிறது அவற்றையெல்லாம் நான் விலைக்கு சொல்ல முடியல. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பதிவு செய்து வைத்திருந்து எதிர்கால சமுதாயத்துக்கு பயன்படாமல் வைக்க வேண்டும். நிறைய செய்தி விட்டு போச்சு. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம எல்லா செய்திகளையும் கொடுத்தோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய கல்வி திட்டத்தில் இதையெல்லாம் இடம்பெற வேண்டியது இடம்பெறாமல் போய்விட்ட. பல்கலைன்னா என்ன பொருள்? பல கலைகளையும் அது கற்பிக்கக்கூடிய கல்வி மன்றமாக அது இருக்கணும். அப்படி இல்லை.
அதுவும் ஒரு கல்லூரி மாதிரி தான் இருக்கு, அதுவும் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் இருக்கு. பல்கலை என்றால் ஆயகலைக 64 கற்பிக்கிறது. எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். வடநாட்டிலிருந்து மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து கற்றதாக வரலாறு இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருந்த பெரியோர்கள் அவ்வளவு வல்லவர்களாக இருந்தார். நாலந்தான்னு ஒரு பல்கலைக்கழகம், அந்த நாலந்தா என்ற பல்கலைக்கழகத்திற்கு ஒரு துணைவேந்தர். துணைவேந்தர்னா இப்ப உள்ள நிலையெல்லாம் நினைச்சுக்காதீங்க. பல கலைகளையும் கற்ற ஒரு பெரு மனிதன், சான்றோன். கல்விக்கு அப்படியே கருவூலமாக அமைந்த ஒரு ஆள் வேணும். போய் தேடு நாடெங்கும்னு ஒரு குழுவை, அறிஞர் குழுவை அனுப்பி நாடெங்கும் தேட சொன்னார். அப்படியே தேடிக்கிட்டே வந்தாங்க. வடக்க சில பேர் போனாங்க, தெற்க சில வந்தாங்க. அப்படி வருகிற போது காஞ்சிபுரத்திற்கு வந்த உடனே அங்க ஆச்சாரிய திக்நாகர், தமிழர் தாங்க அவர் சமணம் புகுந்ததுனால, இந்த காலத்துல சமணர் பௌத்தர்னா உடனே அவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழர்கள் சமணம் கழுவினார்கள், பௌத்தம் கழுவினார்கள், அதற்கு தகுந்த பெயர் வைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஆச்சாரிய திக்நாகர் என்பவரை, ஆச்சாரியர் என்றால் அறிவு சார்ந்த கலை குறிசில் என்று பொருள். அப்படி அறிவு சார்ந்த கலை குறிசலாக விளங்கிய ஆச்சாரிய திக்நாகரை காஞ்சிபுரத்து தமிழனை அழைத்துக் கொண்டு போய் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தராக அமர்த்தினார். அவர் காலம் முடிஞ்சு போச்சு. அவர் போய் இறந்த பிறகு அடுத்தவரை தேடும். மறுபடியும் the committee proceeded towards north and south. தெற்கையும் வடக்கையும் போனாங்க. மறுபடியும் தேடிட்டு எங்கேயும் கிடைக்கல. அதே காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே அங்க ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் ஆச்சாரிய தர்மபாலர். அவரும் தமிழர் தான். அவரை அழைத்து கொண்டு போய் நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஆச்சாரிய தர்மபாலரை பல்கலைக்கழக துணைவேந்தராக அமர்த்தினார். 2 ஈடு இணையற்ற தமிழர்களை வடநாட்டு பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தது நம்முடைய தமிழர். அப்படிப்பட்ட பெரிய கலை வேந்தர்கள், அறிவு குருசல்கள் தமிழ்நாட்டிலே இருந்தது உண்டு. அவர்களெல்லாம் அத்தகைய பெரிய இருக்கைக்கு அணி செய்தார்கள். நமக்கும் அந்த பெருமிதம் இல்லாம இல்லை அப்படின்னு கேட்டா, சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அப்படி ஒருத்தர் கிடைச்சார். வேற யாரையும் அவருக்கு நிகராக நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். 25 ஆண்டுகள் துணைவேந்தராக இருந்தார். ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக அதிகபட்சம் 6 ஆண்டுகள் தான் இருக்கலாம். இப்பெல்லாம் 3 ஆண்டுகளுக்கே இருக்க முடியாது. இப்ப 25 ஆண்டுகளுக்கு ஒரு துணைவேந்தர் இருந்துட்டு அப்புறம் எனக்கு வேண்டாம் ஐயா, முடியலையான்னு போனார். அவருக்கு பெயர் தான் லட்சுமணசாமி முதலியார். ஏன் அப்படி? அவருக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், அவர் பெரிய மருத்துவர். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக வந்து அதன் அவ்வளவு பெரிய பெருமைக்குரியதாக உருவாக்கியவர் அவர்தான். அவர் ஒருவரே சொல்ல வேண்டும். அவர் எல்லையற்ற பேரறிவுடையவர். தன்னுடைய மருத்துவத்துறையிலும் சரி, பிற துறைகளை பற்றியும் அவர் அவ்வாறு பேசுவார். அந்த லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியில பேராசிரியராக இருந்தார். மகப்பேற்று மருத்துவத்தில் பெரிய வல்லவர். அந்த காலத்துல அறியாமல் ஒரு இளைஞன் அங்கிருந்து போய் எங்க துணைவேந்தர் வள்ளியான்னு கேட்டான் பல்கலைக்கழகத்துல. துணைவேந்தர் மதியம் தாங்க வருவாரு. ஏன் என்ன பண்ணுவாரு வீட்டுலயா? அவர் மருத்துவக் கல்லூரியில அறுவை சிகிச்சை செய்வார். அதற்கு பிறகு அங்கிருந்து இங்க வருவார். இரவு வரையில இருந்து எல்லா பணிகளையும் செய்வார். அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் வாங்குகிற ஊதியம் மாதத்திற்கு 1 ரூபாய். 25 ஆண்டுகள் ஒரு மனிதன் மாதத்திற்கு 1 ரூபாய் ஊதியம் வாங்கி கொண்டு எல்லையற்ற பெரும்படி செய்தான் என்பது வரலாறு. அவரை நினைக்கும் போது நம் கண்கள் பணிக்கின்றன. அவரை பற்றி சொல்லுகிற போது பெரியார் சொல்லுவார், நம்முடைய லட்சுமணசாமி முதலியார் இருக்கிறார், அவர் சொல்வதை கேளுங்கள், அவரிடம் போய் எதுவும் தகராறு கருத்து மாறுபடாதீர்கள் என்று பேசுவார். அதனால அவ்வளவு பெரிய கல்வியாளர். அவர் எப்படி இருந்தார் துணைவேந்தர் என்றால், ஒரு காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவருக்கு கோட்டையிலிருந்து தொலைபேசி பேசுகிறார். மிஸ்டர் வைஸ் சான்சலர், ஐ வாண்ட் டு மீட் யூ, நான் உங்களை பார்க்க வேண்டும்.
நான் மாலையிலே டெல்லிக்கு போய் கல்வி பற்றி பேசிவிட்டு வருவதற்காக போகிறேன். ஆகவே எனக்கு சில விவரங்கள் எல்லாம் வேண்டும், எடுத்துக்கொண்டு வருகிறீர்களான்னு கேட்டார். உடனே லட்சுமணசாமி முதலியார் சொன்னார், ஒரு துணைவேந்தர் என்ற முறையிலும் சரி, லட்சுமணசாமி என்ற முறையிலும் சரி, ஒரு அமைச்சருடைய இடத்திற்கு நான் வருவதற்கு இல்லை அப்படின்னார். மன்னிக்க வேண்டும் முதலியார், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீ சுப்பிரமணியம் கோப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். அதுதான் ஒரு பேராண்மை, கல்வி செருக்கு. அதுதான் அத்தகைய பேராண்மை உடையவர்கள் தான் அந்த இடத்துல உட்காரணும். அவர்கள் யாருக்கும் அஞ்சு நடுங்கி தன்னுடைய கல்வியை பலி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. சரி, அது வேற இருக்கட்டும். அவ்வாறு ஆராய்ச்சி, விரைவு, உயிர்ப்பு என கையாறு, இடுக்கல், பொச்சாப்பு, மறதி, பொறாமை, வியர்த்தல், ஐயம், ஐயப்படுதல். இந்த ஐயம் திரிவுங்கிறது ரெண்டு சொற்கள் இருக்கு. ஐயப்படுதல் ஒன்றா என்பது எது என்று தெரியாமல், திரிவு என்றால் அதுவோ இதுவோ என்று நினைத்தல் திரிவு. ஐயம் திரிவு அறக்கற்றான்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் எதையும் அதற்குரிய விளக்கத்தை சரியாக மயக்கமின்றி அதுவோ இதுவோ என்று இல்லாமல் கற்றுக்கொண்டான் என்று பொருள். ஐயம் மிகை நடுக்கு என, மிகை என்றால் மிகுதி, எதன் கண்ணும் மிகுதியாக. செருக்கு, மிகை என்பது செருக்கு, கர்வம், ஒன்றுமே இல்லாமல் அடைகின்ற கர்வம். கல்வியின் காரணமாக வருகின்ற செருக்கு என்பது போற்றத்தக்கதாக இருக்கும். இந்த செருக்கு என்பது ஒன்றுமே இல்லாமல் வரிதே ஒருவனிடத்து உண்டாகக்கூடிய, தான் பெரியவன் நினைச்சுக்கிறது. நடுக்கம் என்பது தளர்ச்சி. ஏன்னா அவையும் உளவே அவை அலங்களே ஆகிய இந்த 32ஐயும் அவற்றோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரி, இதுவரையில சொன்னது சரி. இனிமேல் சொல்ல போவதனை விளக்குவதற்கு யாராலும் முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, இனி வரக்கூடிய 24 மெய்ப்பாடுகள் அகப்பொருளுக்கே உரியன. இவை களவு காலத்து மெய்ப்பாடுகள், அகத்திணைக்கே உரிய மெய்ப்பாடுகள். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுகிறேன், கற்று கொண்டிருக்கின்ற தொல்காப்பியம் படித்துக் கொண்டிருக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். இவை அனைத்தும் உளவியல் சார்ந்தவை, உடற்கூறு சார்ந்தவை. இந்த 6:24க்கும் இளம்பூரணர், உச்சனார்கிழியர், இளம்பூரணர், பேராசிரியர் ஆகிய இந்த உரையாசிரியர்கள் எல்லாம் எந்த மேற்கோளும் காட்டவில்லை. ஏன் காட்டலன்னா, புகுமுகம் புரிதல், பொறிமுதல் உயர்த்தல் இவற்றுக்கெல்லாம் சங்க இலக்கியத்திலிருந்தும் பிற நூல்களிலிருந்தும் எடுத்துக்காட்டு காட்ட முடியாது. ஏன் முடியாது? இவையெல்லாம் பாலியல் சார்ந்தன, முழுக்க முழுக்க செக்சுவல் ஃபீலிங்ஸ். இந்த பாலியல் உணர்வுகளை இந்த 6 நூற்பாக்கள்ல பேராசிரியன், பாலியல் அறிஞன் தொல்காப்பியன் பேசுகிறான். எங்க ஆசிரியர் தான் முதல்ல தொல்காப்பியனை பாலியல் அறிஞன்னு சொன்னார். வேற யாரும் சொல்லல, அவர் தான் பாலியல் அறிஞன்னு சொன்னார். அவரு முடிநூல் அறிஞர் தொல்காப்பியர். இலக்கண கடல் அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம், அதோடு சேர்ந்து பாலியல் அறிஞர். இந்த 6 நூற்பாக்கள் சொல்லுவதனை இது கொச்சையான பொருள் இல்லை. இதுக்கு யாரும் பொருள் காணுகின்ற வகையில் கொச்சையாக அதனை ஆக்கிவிடக் கூடாது. இதுல புதைந்து உள்ளே செறிந்து கிடக்கக்கூடிய பொருள் வளம் மிகுதி. இவற்றை பாடம் சொல்வதற்கு தனி திறம் வேண்டும். அந்த நிலையில் இப்ப இந்த 6 நூற்பாக்களையும் பார்க்க போறோம். தனியாக நீங்க படித்து பாருங்கள், எவ்வளவு நுட்பம். இப்படி ஒரு கல்வி கடல் இருந்திருப்பான். உலகத்தை எப்படியெல்லாம் அவன் உற்று நோக்கி இருக்கிறான், மானிட நாடிகளை அவன் எப்படி பிடித்து பார்த்திருக்கிறான் என்பதெல்லாம் இந்த பகுதியாலே விளங்கும். சரி, நூற்பாக்குவோம். புகுமுகம் பொறிதல், பொறிமுதல் உயர்த்தல். புகுமுகம் அது என்னங்க? புகுமுகம்னா இந்த முகத்தில் இருக்கிற இந்த 2 கண்ணு
ஒருவரை அன்போடு காதலோடு பார்ப்பதற்கு செய்கின்ற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அது புகுமுகம் புரிதல். அப்படி மற்ற எல்லாரையும் பார்க்கின்ற பார்வை வேற, அது பார்வை. இந்த இடத்துல இது நோக்கு. இந்த நோக்குன்னு என்னன்னு கேட்டா, பாரதியார் இந்த இடத்துல எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு இந்த குயில் பாட்டை படிச்சுட்டு இருக்கும்போது, இன்னும் இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது இந்த சொல் என்றால், நோக்குதல் என்றால் ஒரு பொருளை நோக்கினான்னு சொன்னா தன்னுடையதாக கருதி பார்த்தான் என்று உரையாசிரியர்கள் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்தாருங்க, தங்க கிண்ணம் வச்சிருந்தோம், அதை அவர் பார்த்தார், அழகாக இருக்கிறது என்று சொன்னார்னா அது வேற. தங்க கிண்ணத்தையே அவர் நோக்கிட்டு இருந்தாருங்க அப்படின்னா, இதை போல தனக்கு வேண்டும் என்று அவர் கருதினார் என்று பொருள். இத பாரதியார் எப்படி எழுதுறாருன்னா, அந்த அரசியலன் குமரன் இந்த பெண்ணை பார்த்தானா, பார்க்கல, நோக்கினான். ஒரு காலத்துல நோக்கினான்னா தனக்காக கருதி பார்த்தான்னு பொருள். இப்ப இந்த பாரதியார் காலத்துல இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அதனால அவர் எழுதினாரு, நின்னையவன் தனக்காக நிச்சயித்து நோக்கினான், தனக்கு என்று நிச்சயித்து பார்த்தான். என்ன அருமையான தொடர்பாரு குயில் பாட்டுல, நின்னையவன் தனக்காக நிச்சயித்து நோக்கினான். கவிதை வெள்ளமா இந்த குயில் பாட்டுல பாஞ்சு ஓடு. எடே திரவியமே தெரிந்த பாட்டுடையாய் பிழை உனக்கு எழுதியதேன் பேசாய் என கேட்டு, ஏன் பேசாம இருக்கிற குயிலே பேசு, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு மெய்ப்பாடும் இல்லாம, பேசு பேசு கெஞ்சான் கவிஞன். உடனே குயில் பேசுதான். குயில் பேசுமான்னு கேட்கறதுக்கு முதல்ல விடை, தேவர் அருளாலோ தெய்வ சினத்தாலோ யாவர் மொழியும் எழுதி உணரும் பேறு பெற்றேன், மானுடவருடைய பேச்செல்லாம் நான் கைவர பெற்றேன், இப்போது நான் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த பகுதி எடுத்து பாருங்க. காணப்பறவை கலகலனம் பேசும் பேச்சினிலும் ஆற்று நீர் ஓசை அருவி ஒளியினிலும் அந்த பகுதி எடுத்து படிச்சு பாருங்க. பாட்டு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றான் பாருங்க பாரதி. யாரும் அப்படி விளக்கி சொல்லல. அதனால புகுமுகம் புரிதல் என்றால் ஒருவரை பார்த்த அளவிலே அப்படியே இந்த கண்கள் இரண்டும் அந்த கண்களோடு சென்று சேர்ந்து முகத்தின் உள்ளே புகுந்தது போல பார்வை முகத்தை அளந்தன. புகுமுகம் புரிதல். இதை எங்கேயாவது வேற யாராவது சொல்லியிருக்காங்களான்னா, யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தானோக்கி மெல்லனது, இதுதாங்க புகுமுகம் புரிதல். இது ஓரளவு அவர் திருவள்ளுவர் விளக்கியிருக்கிறார். நாம் பார்க்கும்போது யானோக்கும் காலை நிலநோக்கும், அவன் நாணத்தின் மிகுதியினால தரையை பார்க்கிறான். நோக்காக்கால் நாம் பார்க்காத போது தானோக்கி மெல்லனது, என்னை பார்த்துட்டு மெதுவாக அவள் சிரிப்பாள். அவன் நான் நோக்காக்கால்ங்கிறது பொய். நாம் பார்க்காமல் இருக்கும் போதுன்னு சொல்றது பொய். நான் பார்க்காமல் இருப்பது போல இருக்கும்போது தானோக்கி மெல்லனது, அவள் நோக்கி. இந்த நோக்குங்கிற சொல்லு எப்படி வருது பாருங்க. நோக்குங்கிற இலக்கணம் பார்த்தோம் நம்ம. மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரணம் நோக்கெனப்படும். அணுவா பார்க்கறது தான் அந்த நோக்கு. புகுமுகம் புரிதல், புரிநுதல் வியர்த்தல், அப்படி நெற்றியில அப்படி வியர்வை துளிகள் தோன்றுதல். இத கண்ணதாசன் ஒரு பாட்டுல திரைப்பட பாட்டுல எழுதியிருக்கிறார். நெற்றி பரப்பினிலே வியர்வையும் வெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் எழுதலாம் பாட்டுல. ஒரு சினிமா பாட்டை கூட இலக்கியமாக ஆக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தது. அவருக்கே புரியல இதெல்லாம் எப்படி அவர்கிட்ட வந்ததுன்னு தெரியல. அவர் மிக ஒரு மேடையில வருகிற போது அவர் அங்கேயேதான் எழுதுவாரு. திரைப்பட பாடல்கள்லாம் அவர் எழுதல, சொன்னதுதான். அவ்வளவு ஆற்றல் அவருக்கு இறைவன் கொடுத்திருந்தான். ஒரு முறை கல்லூரிக்கு வந்து அவர் பாடுகிற போது சொல்லுகிறார், ஓராசிரியர் உற்று நோக்க வேறாசிரியர் வியந்து பார்க்க யாவதும் தேராசிரியர், எதுவும் நாம் படிக்காத ஆளு, 8வது வகுப்பு வரையில படிச்சவன் நான் இங்க வந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். செய் சமைத்த சோற்றை சிந்தாமல் சிதறாமல் தாய் உண்ணும் பாவனையில் சபை நிறைந்த சார்ந்தோரேன்னார். அதாவது
அம்மாகாரி போய் மக எப்படி குடும்பம் நடத்துறான்னு பார்க்க போனாலாம். மகள் சமைச்சு இலையில சாப்பாட்டா அம்மாவுக்கு போட்டா மகள் சமைச்ச சோறு ஒரு சோறு கூட சிந்தாம சாப்பிட்டா. அதுபோல நான் சொல்லக்கூடியதனை கொஞ்சம் சிந்தாமல் சிதறாமல் கேட்கின்ற அவையோரே அப்படின்னு சொல்லுகிற போது இந்த உவமை மிக புதியது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பகுதி. சரி, முதல் வியர்த்தல், முதல் நெற்றி, அதன் கண்ணே வியர்வை தோன்றுதல். அது சங்க இலக்கியத்துல ஒரு பகுதியில வருது. அகநானூற்றுல பெரும் புழுக்குற்ற நின் பிறை முதல் பொறி வியர் உருவழியாற்ற சிறுவரை திறவன. அகநானூற்றுல 86, 136 2 பாடல்கள் இந்த கணவனும் மனைவியுமாக முதற்கண் சந்திக்கக்கூடிய இரவு சந்திப்பை சொல்லக்கூடிய பாடல்கள். அதுல 136வது பாட்டுல, பெண்ணே நீ உன்னுடைய முகத்தை மறைத்திருக்கக்கூடிய சேலையை அகற்று, ஏனென்றால் வியர்வை படர்கிறது, நான் இந்த கதவை, இந்த சன்னல் கதவை சற்று திறக்கட்டுமா என்று கேட்கிறான். ரொம்ப அருமையான ஒரு பகுதி அது. அதை பாரதியார் பின்னாடி பாடினார். தில்லி துருக்கர் வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகம் அலர் மறைத்து வைத்தல். அந்த டில்லியில இருக்கிற துருக்கர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. நீ தமிழ்நாட்டு பெண், நீ இப்படி இருக்கிற முகத்துல இருக்கிற முகமுடைய திரையை எடுத்து நீக்கு என்று பேசுவான். அதனால புரி முதல் வியர்த்தல், நகு நயம் மறைத்தல். அருமையான தொடர் இந்த நகு நயம் மறைத்தல் என்பது. அது எப்படின்னு கேட்டா, நகு நயம்னா சிரிக்கிறத மறைக்கிறது. சிரிப்புன்னு பல்லு தெரியலீங்க, இங்க இதை மட்டும் சிறிதே நிகழ்கிறது, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு அது. அது வள்ளுவர் தான் அதுக்கு இலக்கணம் சொல்லுவார். முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை, நகை முக்குள் உள்ளது ஒண்ணு. நகை மொக்கு, பூ மல்லிகை மொக்கு நாம் பாருங்க, அந்த மொக்கா இருக்கும் போதே ஒரு வாசனை வெளியில வரும், ஒரு மனம் வெளியில வரும். அது போல இவள் சிரிக்காமல் இருக்கின்ற போதே ஒரு சிரிப்பு தெரியுது. அதுக்கு பேரு அதை மறைக்கிறான். நகுநயம் மறைத்தல். சிதைவு பிறர்க்கு இன்மை. அடாடா, எப்படின்னு கேட்டா, அப்படி அவள் கொஞ்சம் தன்னுடைய காதலை புலப்படுத்துகிற வகையில தோன்றுகின்ற சிரிப்பை மறைத்து கொண்டாலும் கூட அதை அந்த மனத்தினுடைய சிதைவு இவனன்றி பிறர் யாரும் உணராதவாறு, இந்த தலைவனை தவிர வேறு யார் கூட்டத்திலே அவனை பார்த்தாலும் கூட மற்றவர்களுக்கெல்லாம் தெரியல. அவனுடைய பார்வையில காதல் இருப்பது அவன் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். சிதைவு பிறர்க்கு இன்மையோடு தகுமுறை 4 உந்தன மொழிக. இதுதான் முதல் பகுதி. இவைதான் களவுக்காதற்கண்ணே அகத்திணையில் தோன்றக்கூடிய 4 மெய்ப்பாடுகள். முதல் படி இது. ஃபர்ஸ்ட் பார்ட். 6 பகுதிகள் சொல்லப்பட போகின்ற அருமையான பகுதிகள் இது. எல்லாம் அகநாடிகளை, உள்ளத்தினுடைய துடிப்புகளை பதிவு செய்கிறான் இந்த புலவன். போக போக இன்னும் தெரியும். இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சில எடுத்துக்காட்டுகளை காட்டியிருக்கோம். திருக்குறள்ல இருந்தும் அகநானூற்று இருந்தும் எல்லாவற்றுக்கும் அப்படியெல்லாம் எடுத்துக்காட்டு காட்ட முடியாது. உரையாசிரியர்களுக்கு காட்டல. இப்ப அடுத்தது பார்ப்போம். கூடை விரித்தல். கூடைன்னா தலைமுடி. கூடை விரித்தல், காதொன்று களைதல், ஊழணி தைவரல், உடைவயர்த்து உடுத்தலோடு ஊழி 4 2 மொழிக. 2 பேர் தனியாக சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடத்துல அந்த தலைவியின்பால் நிகழக்கூடிய உடல் உள்ள வேறுபாடுகளை உள்ள வேறுபாடுகளை இப்போது காட்டுகிறோம். கண்ணை போல ஒரு உறுப்பு குறிப்பெல்லாம் காட்டக்கூடியது இல்லை என்று திருவள்ளுவர் பேசுவார். இங்க இந்த கண் காட்டுவது மட்டுமல்லாமல் உடம்பினுடைய பிற உறுப்புகள் எல்லாம் கூட, பிற உறுப்புகள்னா கை கால் மட்டும் இல்லை, தலைமுடி, அந்த தலைமுடி கூட ஒரு உணர்ச்சியை காட்டுவதை எந்த உலகத்துல யாராவது பதிவு செய்திருக்கிறானான்னு பாருங்க. கூடை விரித்தல் அப்படின்னா என்ன பொருள் என்றால், மெல்ல இவருடைய கை விரலை தொட்டாங்க, ஒரு ஷாக், ஒரு மின் அதிர்வு இவருடைய உடம்புல தோன்றியது, ஒரு சின்ன நடுக்கம். என்ன ஆச்சு? அந்த நடுக்கம் தலை வரையில போச்சு. தலைக்கு போய்
தலையில அந்த முடிய கொண்டையாக அவள் போட்டிருந்தா. அந்த கொண்டை தானே இவள் அவிழ்க்காமல் தளர்ந்து விட அப்படியே விழுந்தது. முடி கட்டு குலைந்து தொங்க தொடங்கியது. அதுதான் கூழை விரித்தல். எங்காவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. விரல் தொட்ட அளவிலே இவரிடத்து தோன்றியது ஒரு மெய்ப்பாடு என்னவென்றால், கை விரலை தொட்டான், அவ்வளவுதான். தலையில இருக்கக்கூடிய முடிக்கப்பட்ட கூந்தல், அந்த கொண்டை தன்னுடைய நிலையிலிருந்து அவிழ்ந்து பிரிந்து தொங்கியது. கூழை விரிக்கப்பட்டது, விரிந்து நின்றது. கூழை விரிந்து நின்றது. அடுத்து இந்த கை என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்ப உடனே காதுல இருக்கிற தோட்டை அப்படி கலத்துக்கிறான். முடி தானே அவிழ்ந்தது. அடுத்தது காதில் இருக்கிற தோட்டை அது தோடு தானே கலலவில்லை. இவ இறுக்கமா இருக்கிறதே என்று அதை கலத்துல ஏதாவது செய்யணுமே, என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாணத்தின் மிகுதியினால, அதிர்ச்சியினால. இதுதான் உண்மையான அந்த காதல் முயற்சி. அது மிக நுணுக்கமாக அவர் சொல்லுகிறார். காதொன்று கலைதல். ஒருத்தர் காதில் இருக்கக்கூடிய அந்த தோட்டை மெல்ல கலத்துகிறார். ஊழனி கைவரல். அடுத்தது முறையாக கையிலே அணிந்திருக்கக்கூடிய மோதிரம், பிறச்செறின்னு பேர். மோதிரம், கை வளையல் ஆகியவையெல்லாம் அதோட இடத்துலதான் இருக்கு. அதெல்லாம் கழற்றி போடுறா. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏனென்றால் உள்ளம் இதுவரையில் எய்தாத ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுவிட்டது. இந்த காதல் உணர்ச்சி உள்ளே போய் என்னென்னவோ செய்ய தொடங்கிவிட்டது. அது கூந்தலை நெகிழ்த்து விட்டது. காதிலே இருக்கக்கூடிய தோடு இறுக்கமாக இருந்தும் கூட அதனை கலற்றி முடுக்க தொடங்கியது. அடுத்து கையிலே இருக்கக்கூடிய வளையலை செரிக்க தொடங்கியது. மோதிரத்தை கலற்றி போடத் தொடங்கியது. ஊழனி கைவரல் உடைபெயர்த்து உடுத்தல். இடுப்புல சேலை சரியாதான் கட்டப்பட்டிருக்கிறது. இருந்தும் கூட அதனை உடைபெயர்த்து உடுத்தல். மறுபடியும் அவிழ்த்து கட்டுகிறான். அதை இறுக்கமாக ஆக்குகிறான். இவ்வாறு ஊழி 4 2 மொழிக முறையாக வரக்கூடிய வெளிப்பாடுகள். அதை குறுந்ததை தொடி நெகிழ்ந்தனவே தோல் சாயிரவேன்னு ஓரளவு சொல்றார். தொடி நெகிழ்ந்தன, கையில் இருக்கிற வளையில் இறுக்கமான பகுதியிலிருந்து தபக்குன்னு கீழே இறங்கி அந்த உடம்புல இழைப்பு கூட அப்போது ஏற்பட்டதுதான். அதற்கு தகுந்தார் கை வளைகள் நெகிழ்ந்தன, தோல் சாயினவே தோல் மெலிந்தது. இவ்வாறெல்லாம் உடம்பின்கண் வருகின்ற வேறுபாடு. அடுத்து அல்குல் தைவரல் அணிந்தவை திருத்தல், இல்வலி உறுத்தல், இருகையும் எடுத்தலோடு சொல்லிய 4 3 மொழிகள். 3வது வகையான மெய்ப்பாடுகள் 4 என்னவென்றால், இடையிலே உடுத்த சோலையும் உள்ளுறுப்பும், இடையிலே உடுத்த சேலையும் உள்ளுறுப்பும் இவளால் அப்படி தடவி கொடுக்க பெறுகின்றன. அந்த இடத்துல அப்படி கையை வைத்து அவள் நல்ல நீவி கொள்ளுகிறாள். கைவரல் என்றால் இடைப்பகுதியை நீவுதல். இடையிலே இருக்கக்கூடிய உடம்பின் பகுதியை அப்படி தடவி கொள்ளுகிறான். என்னென்னவோ செய்வதற்கு தோன்றுகின்றன இந்த உள்ளத்தில் உடைய இயல்பு. அடுத்து அணிந்தவை திருத்தல். சேலைக்கு மேலாக அணிந்திருப்பவை அரைஞான், உள்ளே அணிந்திருக்கக்கூடிய அரைஞான் ஆகியவற்றை திருத்துதெல்லாம் கை அங்கெல்லாம் போய் என்னென்னவோ செய்கிறது. இல்வலி உறுத்தல் என்றால், இல்வலி என்றால் வலி என்றால் வலிமை, தனக்கு இல்லாத வலிமையை மிகுதியாக காட்டுதல் அப்படின்னு. அதாவது உடன்படாத ஒருத்தியை போல தனக்கு இல்லாத வலிமையை தோற்றுக்கொள்வது. இவ்வளவு என்ன எதனால் விளைந்தது என்றால், அந்த விரல்கள் இவருடைய விரல்ல பட்டன, அந்த அளவில் நிகழ்ந்தவை இவையெல்லாம். அடுத்தது இருகையும் எடுத்தலோடு எல்லாம் ஆட்சி. அவனிடம் விருப்பம் இருப்பதனாலே இந்த கைகள் அவனை முயங்குவதற்கு, தழுவதற்கு,
உடன்பட்டு மெல்ல அப்படி மேலோங்கின. இந்த நான்கும் அடுத்த மூன்றாவது வகையான வெளிப்பாடுகளாகும். அடுத்தது பாராட்டெடுத்தல், மடந்தர உரைத்தல். ஒரு சொல் ஓரிரண்டு சொற்கள்ல அவனை பாராட்டுவதற்கு முயலுதல். மடம் தவ உரைத்தல், இதுவரையில் கூடியிருந்த மடம் என்ற ஒரு உணர்ச்சி, அறியாதால் போல ஒடுங்கக்கூடிய அந்த ஒடுக்கம் இப்போது அறிந்தவளாக அவளை மாற்றத் தொடங்கியது. ஈரமில் கூற்றம் ஏற்று அலர் நாணல். அப்பதான் அவன் நினைக்கிறான், இதுவரை அவனை தாண்டி அப்பால நினைச்ச, ஐயோ இந்த நிகழ்ச்சி தாய் முதலியவர்களுக்கு தெரிந்தால், செவிலிக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? ஈரமில் கூற்றம், இறக்கமில்லாத வார்த்தை வருமே, சொல் வருமே, என்ன செய்வது என்று ஈரமில் கூற்றம் ஏற்று அலர் நாணுகள். ஊரார் வேறு அலர் பேசுவார்களே, நான் இப்படி இவனுக்கு ஆட்படலாமா? இவனுடைய விரல் நம்மை தொட்ட அளவில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தாய்க்கும் செவிலிக்கும் ஊரார்க்கும் தெரிந்தால் என்னை தூற்றுவார்களே, படிந்து கொள்வார்களே என்று எண்ணுதல். அப்ப அவருடைய முகம் என்ன ஆகும்? ஒரு அச்சத்தை தோற்றுவிக்கும். அந்த அச்சமும் ஈரமில் கூற்றம் ஏற்று அலர்னானல் கொடுப்பவை கோரம். அந்த நிலையில அவனும் ரொம்ப சாந்தம், அவனும் நல்லவன். அவனும் இவளை உடனே தன்னுடையவளாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற கருத்து உடையவனாக இல்லை. உடனே அவன் அன்பு பொருளாக ஒரு தலை ஆடை கொடுக்கிறான். இது மிக நீண்ட காலமாக தொன்மை தமிழ் குடிகளிடம் இருந்த ஒரு வழக்கம். இந்த தலையினாலே ஆடை உடுக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்போதிருந்து வருவது இப்போது ஒரு பொக்கே கொடுக்கறது மாதிரி தலையினாலே இவளுக்கென்று செய்யப்பட்ட ஒரு ஆடையை இவன் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறான். இதை நீ உடுத்தி கொண்டால் என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டதாக பொருள் என்று. அந்த பரிசத்தை கண்டு, அது பரிசு, அதை பரிசம்னு சொல்லணும். என்பது பெருமை அளவில் பெரியதாக இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய விகுதி, நிலை, நிலையம், வெள்ளம். என்பது பெருக்கம். அதுபோல பரிசம். அந்த பரிசம்ங்கிற அந்த நல்ல தமிழ் சொல்ல இன்னைக்கு சிற்றூர்கள்ல பரிசம் தான் சொல்றாங்க. ஆனா வடநூல் ஆசிரியர் சொல்லிட்டாங்க அது பரிசம்ங்கிறதுல இருந்து வந்ததுன்னு முன்னாடி ஒரு இசை போட்டான். அது பரிசு பரிசம் என்றுதான் கருத வேண்டும். தலையுடை உடுத்தல், மாலை கொண்டு வந்தா மாலையை ஏற்றல். அடுத்தது தெரிந்துடம்படுதல், களவு குறித்து நிலையெல்லாம் ஆராய்ந்து தலைவி தோழிக்கும் செவிலிக்கும் ஆகியவன். ஆமாம்மா நான் பார்த்தேன்னு தோழிகிட்ட முதல்ல சொல்லுவா, தோழி செவிலிக்கு சொல்லுவா, செவிலி நற்றாய்க்கு சொல்லுவா. இப்படி ஒரு புரோட்டோகால், ஒரு முறை, செய்தியை தெரிவிக்கின்ற ஒரு முறை. அவர் தெரிந்து உடம்படுதல், தெரிந்து ஒத்துக்கொண்டு பேசுதல், பிழைப்பு வினை மறுத்தல். என்ன தோழிக்கு சொல்லிட்டான்னா அப்புறம் தலைவனை அவள் சந்தித்து பேசுவதற்கு, உறவு கொள்வதற்கு மறுத்து விடுவாள். இந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு பிறகு, இந்த செய்தியை சொன்ன பிறகு வரைகளுக்கு ஏற்பாடு நிகழும் அல்லது வீட்டிலே எச்சரிக்கப்படுவாள். பிழைப்பு வினை மறுத்தல், பரந்திடத்து ஒழிதல், தலைவனை காணாதவாறு மறைந்து ஒழுகுதல். எங்கேயாவது ஒரு இடத்தில் திடீர்னு எதிர்பாராதவாறு கண்டால் கண்டபடி உபத்தல், காணுகின்ற போது மகிழ்ச்சி அடைதல் ஆகிய இவையே ஐந்தன மொழிவ. இவை ஐந்தாவது வகையான மெய்ப்பாட்டு கூறாகும் அப்படின்னாரு. அடுத்து புறந்தைய சிதைத்தல், புலம்பி தோன்றல், கலங்கி மொழிதல், கையறவு உரைத்தலோடு புலம்பிய நான்கே ஆரண மொழிவ. இதுதான் ஆறாவது நிலை, இறுதி நிலை. புறந்தைய சிதைத்தல் என்றால் புறத்தே பூசுகின்ற பூவு, புறத்தே அணிந்து கொள்ளுகின்ற பூவும் பூசிக்கொள்ளுகின்ற சந்தனமும் ஆகிய இந்த கோலத்தை எல்லாம் கொண்ட போதும் கூட சிதைத்தல், உள்ளம் சிதைதல். அழகான ஒப்பனை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட உள்ளத்துல ஒரு வருத்தம், ஒரு மெலிவு இருக்கு. அது புறத்திலே ஒப்பனைகளை செய்ய சிதைத்தல், அகத்தே உள்ளத்தை சிதைத்துக் கொள்ளுதல். ஒரு பாதிப்பு ஏற்படுமாறு
எண்ணி கலங்குதல், புலம்பி தோன்றல். புலம்பே தனிமைன்னு நான் சொல்றாரு. தனிமையில அவளே மிக வருத்தத்தோடு இருத்தல், கலங்கி மொழிதல். யார்கிட்ட சொல்லுவா? புல்லும் மேகமும் போல்வன கண்டு சென்னின் அவருக்கு பன்முறையாகும். வானத்துல பறக்கின்ற பறவையும் பக்கத்தில் இருக்கின்ற அன்னம் போன்ற பறவைகளையும் பெண்கள் போன்ற காற்றையும் விலங்குகளையும் பார்த்து தன்னுடைய உள் உணர்ச்சி எல்லாம் பகிர்ந்து கொள்வாள். வேறு யாரிடமும் கலங்கி மொழிதல், கையறவு உரைத்தல், செயலற்ற நிலையை தானே தன்னுடைய நெஞ்சிற்கு உரைத்துக் கொள்வாள். ஆவோ ஒல்லென கூவேங்கொல் என்று குறுந்தொகையிலவர். என்ன செய்யுது? இந்த சுவரோடு நான் முட்டிவிட்டுமாங்கிறா பாருங்க. அது போல அப்படியெல்லாம் செயலற்ற நிலையில் இருத்தல் ஆகிய இந்த 6 பகுதிகளும் 24 பகுதிகளும் அது அகத்திணைக்கே உரிய மெய்ப்பாடுகள். இதெல்லாம் தலைவியின்பால் நிகழ்வன. ஏன் தலைவன் ஒண்ணுமே நடக்காதான்னு கேட்டா, தலைவன் தன்னுடைய பேராண்மையின் காரணமாக இவற்றையெல்லாம் புலப்படுத்தாது அடக்கிக் கொள்ளுகின்ற இயல்புடையவனாக இருக்கிறான். ஆனால் மெல்லியராகிய பெண்ணிடம் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு உட்படாத அவள் தன்னிடம் இவற்றையெல்லாம் தன் வரைப்பின்றி காட்டிக் கொள்கிறாள். அன்ன பிறவும் இவை எல்லாமே இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றார். அன்ன பிறவும் மேற்கூறிய 24 மெய்ப்பாடுகளும் அல்லாமல் அர்த்தம். அவற்றோடு சிவனி அவை போல்வன. மன்னிய வினய காமம் என்ற உணர்ச்சிக்கு உரியனவாக, களவுக்காதல் என்ற உணர்ச்சிக்கு உரியனவாக அவையெல்லாம் நிமித்தம், அவெல்லாம் காரணமாக இடம்பெறும் என்று கூறுகிறார். என்ன பொருள்? இங்க ரொம்ப நுட்பமான பொருள் என்னவென்றால், சொல்லப்பட்ட அனைத்துமே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்ற அன்பின் 5 அணைக்கே உரியன. இவை கைக்கிளை பெருந்தணைகளுக்கு உரியன அல்ல. இது ஒருவார் கைக்கிளைக்கு உரியது இல்லை. இது வரையறையற்ற பெருந்தணைக்கும் உரியது இல்லை. இது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 நிலங்களிலும் 4 நிலங்களிலும் நிலமில்லா பாலையிலும் ஒரு பெண்ணிடம் தோன்றக்கூடிய உணர்ச்சிகளாகும் என்று அதுக்கு ஒரு வரையறுத்து சொன்னார். இணை உயிர் மெலிவிடத்து இன்னையும் உரித்தே ஆற்றாமையின் உயிர் மெலிகின்ற போது இந்த வரிசை முறையில இப்படியெல்லாம் நிகழமாட்டா. உயிர் வர வர மெலிந்து கொண்டே இருக்கிறது. தலைவன் போயினான், பொருள் தேடுவதற்காக போனான், வரவில்லை என்று கத்து எல்ல அடைகின்ற துன்பம் இங்க களவு காலத்துல ஒரு நாள் சந்திப்புக்கு பிறகு இது என்ன ஆகுமோ என்ற அந்த கலக்கம் உயிரை மெலிவிக்கிறது. இணை உயிர் மெலிவிடத்து இன்னையும் உரித்தே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற போது மேலே கூறிய மெய்ப்பாடுகள் எல்லாம் வரிசையாக நிகழும் என்று சொல்ல முடியாது. இறப்பே குறுகிவிட்டது போல, இறப்பே தன்னை அடைந்து விட்டது போல என்று எண்ணுகிற போது மேலே இருக்கக்கூடிய மெய்ப்பாடுகளுக்கு இடமே இல்லை. ஆகவே எல்லாமே நிகழும் என்று சொல்ல முடியாது. அவையும் உளவே அவையலங்கடையே மேற்கூறியன அல்லாமல் இனி கூறப்போகின்ற உணர்ச்சிக்குரிய மெய்ப்பாடுகள் 20, மேலும் 20 இருக்கின்றன என்று அதை பட்டியல் போடுறார். மேலே சொன்ன 24 போல இவையெல்லாம் அவை நுணுக்கமானவை அல்ல. இவையெல்லாம் பொதுப்பட நிகழக்கூடியன. அந்த 20 மெய்ப்பாடுகளை பற்றித்தான் இனி அவர் சொல்ல போகிறார். இந்த பகுதிக்கு நாம என்ன விளக்கம் சொல்வது? இவற்றுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உரையாசிரியர்கள் எடுத்து காட்ட முடியல. இவையெல்லாம் காட்டலாக பொருள் போல, இவையெல்லாம் நெஞ்சாலே உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள். இவற்றை ஓரளவு நாம சொற்களால் விளக்கலாம். ஆனால் படிக்கின்ற, அகம் படித்த, தமிழ் படித்த, இலக்கணம் கற்றவர்களுக்கு இவையெல்லாம் நெஞ்சின் கண்ணே தெளிவாக தாமே விளங்கும். அதுதான் அகப்பொருள் என்பது. இன்னவாறு இருந்தது என்று சொல்லப்படாததாக சொல்ல பாருங்க. நச்சனா இருக்கிறீங்க. ஒருவரும் ஒருத்தியும் தம்முள் எய்துகின்ற இன்பம் இவ்வாறு இருந்ததென கூறப்படாததாக அது சொல்ல முடியாது. சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை.
அதனால அதை விளக்கி சொற்களாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அக உணர்ச்சியை இந்த 24 கூறுகளாக ஆட்சி சொன்னது மட்டுமல்லாமல் அவையும் உலக என்று சொல்லி அதற்கு அடுத்தாற் போலும் எடுத்துக்காட்டி அதற்கு மேலும் 20 என்று காட்ட வருகிறார். 24க்கு பிறகு மேலும் 20 மிக பொதுவான எல்லா இடத்திலும் நிகழக்கூடிய, எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடிய அந்த 20 உணர்ச்சிகளை ஆசிரியர் இங்கே வடித்து காட்டப் போகிறார். இது ஒரு நுணுக்கமான ஒரு பகுதி. இதை மேல நீங்க இலக்கணம் நன்கு கற்ற நிலையில் படித்து பார்த்தால் பல நுட்பங்கள் இருப்பதை உணர்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இதுகாரும் கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.